இதிகாசத்தின் மணிமகுடம் போன்றது சுந்தரகாண்டம். இந்த சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்பவர்களுக்கும் அதனை கேட்பவர்களுக்கும் சர்வகாரிய சித்தி, தன்னம்பிக்கை, மனோதைரியம் கிடைப்பது நிச்சயம். ராமாயணத்தில் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், உத்தரகாண்டம் என்று இத்தனை காண்டங்கள் சிறப்புற இருந்தாலும் சுந்தரகாண்டத்திற்கென தனி சிறப்பு உள்ளது. சிறிய திருவடி என்று வைணவர்களால் கொண்டாடப்படும் ஸ்ரீ ஆஞ்சநேயரை அவருக்கு இட்ட பணியை வெற்றிகரமாக முடித்தார் என்பதற்காக அவரை ஆலிங்கனம் செய்து கௌரவித்தார் ஸ்ரீராமர். அந்த பெருமையை நாம் இக்காண்டத்தில் உணரலாம். பொதுவாக ராமாயணம் அனைத்து காலத்திற்கும் பொதுவான கருத்துக்களை சொல்வதால் அனைவரின் மனதிலும் நீங்கா இடம் பெற்றிருக்கிறது. அதிலும் சுந்தரகாண்டத்தை எடுத்துக்கொண்டால் அதில் கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு வாக்கியமும் அழகுதான். ஒரு தூதவன் எப்படி செயல்பட வேண்டும் என்று தூதவனுக்குரிய தர்மம் சுந்தரகாண்டத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அவ்விதமே சீதையை கண்டுபிடிப்பதோடு நிற்காமல் ராவணனின் படைபலத்தை அறிந்து சென்ற மதியூகம் ராவணனிடம் கோபிக்காமல் தூதவனுக்குரிய தர்மத்தோடு நடந்து கொண்டது. துயரத்தின் உச்சகட்டத்தில் இருப்பவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் என்ன மனநிலையில் இருப்பார்கள் என்றறிந்து மிக பொறுமையுடன் அன்னையிடம் தன்னை பற்றி விளக்கி வந்த விவரத்தை சொன்னது என்று ஒவ்வொரு வாக்கியமும் சுந்தரகாண்டத்தில் அறிவுபூர்வமானது, அழகானது. சுந்தரகாண்டத்தின் முக்கிய கதாபாத்திரம் ஸ்ரீ ஆஞ்சநேயர். ஸ்ரீராமருக்கு தாசானுதாசனாக இருப்பவரும் சுக்ரீவனின் அமைச்சருமாய் இருப்பவரும் அளவற்ற நற்குணங்கள் நிரம்பியவருமான ஸ்ரீ ஆஞ்சநேயர் அக்கிரமங்களை கண்டால் அதனை அழிக்கும் தன்மை கொண்டவராகவும் இருப்பதை இக்காண்டத்தில் காணலாம். ஸ்ரீ அனுமனை கண்டகணமே தனது துன்பம் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது என்று உணர்ந்தாராம் சீதா பிராட்டியார். அதன் பிறகு நடந்தவை அனைத்தும் அவருக்கு மகிழ்ச்சியாகவே இருந்ததாம். சுந்தரகாண்டத்தை படிப்பதும் அதனை கேட்பதும் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்குவது போன்ற நற்காரியங்களில் மனதை செலுத்தும் போது நமது மனதிலுள்ள துன்பங்களும் வேதனைகளும் அகன்று வளமான வாழ்வு பெறுவது திண்ணம். இனி சுந்தரகாண்டத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் பராக்கிரமங்களை பார்ப்போம். வாயுகுமாரன் அஞ்சனை புத்திரன் மகேந்திரமலை மீது நின்றபடி தன் எதிரே பறந்து விரிந்து கிடக்கும் சமுத்திரத்தை எப்படி தாண்டுவது என்று மலைத்து நின்றிருந்த போது ஜாம்பவான், அனுமானே, உன் பலம் உனக்கு தெரியாது. உன்னால் இதைவிட பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். சிறு குழந்தையாக இருக்கும் போதே சூரியனை கனியென்று பிடித்தவனல்லவா நீ? பயம் என்பதே உனக்கு கிடையாதே. பிரம்மனிடம் அழியா வரம் பெற்றவன் நீ. உன் இறப்பு உன் விருப்பம் போலவே இருக்கும் என்று இந்திரன் அளித்த வரத்தை மறந்துவிட்டாயா? சமுத்திரத்தை கடப்பதும் அன்னையை தரிசிப்பதும் உன்னால் நிச்சயம் முடியக்கூடிய காரியமே என்ற ஜாம்பவானின் வார்த்தையை கேட்டதும் அனுமானின் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தன. தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை பிறந்தது. கூடி நின்ற வானரங்கள் உற்சாக குரல் கொடுக்க விஸ்வரூபம் எடுத்தார் ஸ்ரீ ஆஞ்சநேயர். மலையில் கால்களை உந்துவதால் நிலத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று கால்களை மலையில் உந்தி ஜெய் ஸ்ரீராம் என்றபடி விண்ணில் தாவினார். அந்த வேகத்தில் சில மரங்கள் வேரோடு சாய்ந்தன. சில மரங்கள் அனுமனை வழியனுப்புவது போல சிறிது தூரம் சென்றபின் கீழே விழுந்தன. பறவைகள் பயந்து கீறிச்சிட்டன. விலங்குகள் ஒடுங்கின. சர்ப்பங்கள் ஆஞ்சநேயரை பார்த்து கருணனென்று பயந்தன. மகேந்திர மலையை உந்தி புறப்படும் போது மரங்கள் குலுங்கி மலை முழுவதும் பூக்களை சொரிந்தன. சமுத்திரத்தின் ஒரு பகுதியை கடந்ததும் முதல் தடை எதிர்பட்டது. கடலுக்குள் மறைந்திருந்த மைனாகமலை மேலே எழும்பி அவரை வழியை மறித்தது. ஆனால் அது மிகவும் பணிவாக, வாயுகுமாரா, உன் காரியத்துக்கு இடையூறு விளைவிக்க நான் குறுக்கே வரவில்லை. உன் தகப்பனார் எனக்கு எவ்வளவு உதவிகளை செய்திருக்கிறார். இப்போதும் சமுத்திரராஜன் உத்தரவால் தான் உன்னை உபசரிக்க இங்கே வந்துள்ளேன். அதுவும் நீ ராம காரியமாக போகிறாய் என்பதை நான் அறிவேன். என்மேல் இளைப்பாறை உபசரணையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றது. மைனாகமே, உன் அன்பிற்கு தலை வணங்குகிறேன். நீ சொன்னபடி இங்கு தங்கினால் இன்று மாலைக்குள் இலங்கை போக முடியாது. வெற்றியுடன் திரும்பி வரும்போது உன் உபசாரத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்றதும் வழிவிட்டு நின்றது மைனாகம். திரும்பவும் புறப்பட்ட அனுமனை சோதிக்க விரும்பினர் தேவர்கள். நாகங்களின் தாயான சுரசையை அனுப்பினர். வானை முட்டி நின்ற அவளை தாண்டி அனுமானால் ஒரு அங்குலம் கூட முன்னேற முடியவில்லை. அனுமனை பார்த்து அட்டகாசமாய் சிரித்தபடி, நீயே எனக்கு சரியான ஆகாரம். என் வாய் வழியே புகுந்து வெளியே வருவாயானால் உனக்கு வழிவிடுகிறேன் என்று சவால் விட்டாள் சுரசை. சரி, உன் வாயை அகலமாக திறந்துகொள் என்றபடி தன்னுடைய உருவத்தை வளர்த்து கொண்டே போனார் அனுமார். சுரசையும் தனது வாயை அகலமாக்கிக் கொண்டே போனாள். திடீரென தன் உருவை சுருக்கிக் கொண்ட அனுமான் ஷண நேரத்தில் சுரசையின் வாயில் புகுந்து உடனே வெளியேறிவிட்டார். தன்னை ஜெயித்த அனுமனை அவள் வாக்களித்தபடி வழிவிட்டு உனக்கு ஜெயமுண்டாகட்டும் என்று ஆசீர்வதித்து வாழ்த்தி அனுப்பி வைத்தாள். மேற்கொண்ட பயணத்தை தொடர்ந்த அனுமானுக்கு மீண்டுமோர் தடை ஏற்பட்டது. சிம்ஹிகை என்ற ராட்சசி கடல் மேல் எந்த பறவை பறந்தாலும் அதன் நிழலை பிடித்து இழுத்து அப்படியே விழுங்கி விடுவாளாம். அனுமன் பறந்து கொண்டிருக்கும் போது அப்படியே அனுமனின் நிழலை பற்றி இழுத்தாள். தன்னை யாரோ தடுப்பதை போன்ற உணவு ஏற்பட்டவுடன் கீழே குனிந்து பார்த்தார்.
தம்மை நோக்கி வாய் பிளந்தபடி வரும் அரக்கியை கண்ட அனுமான் சட்டென தன் உடலை சிறிதாக்கிக் கொண்டு அவள் வாயினுள் புகுந்து அவள் இதயத்தை தன்னுடைய கூர்மையான நகங்களால் கீறி கிழித்து அவள் வாயை மூடுவதற்குள் வெளியே வந்துவிட்டார். இதயம் பிளந்த நிலையில் விழுந்து கிடக்கும் அரக்கியைக் கண்ட தேவர்கள் அனுமனை நோக்கி மலர் தூவி வாழ்த்தினர். வாழ்த்துக்களை பரவசத்துடன் பெற்றுக்கொண்டு மிகவும் உற்சாகமாக பறந்து கொண்டிருக்கும் போது தொலைவில் இலங்கையைக் கண்டார். ஆஹா, என்ன அழகு! திருகோணமலையும் அருவிகளும் அரண்மனை மதில்களும் உப்பரிகைகளுமாக இருக்கும் இலங்கையின் அழகை ரசித்தவாறு தன்னை யாரும் பார்த்து விடாதபடி தன் உருவை சிறிதாக்கிக் கொண்டு இலங்கையில் நுழைந்தார். காற்று கூட அனுமதி கேட்டு நுழையும் இலங்கையில் துளியும் பயமின்றி நடக்கத் தொடங்கினார். இலங்கையின் அழகில் மயங்கிப் போனார். தேவசிற்பி விஸ்வகர்மா கட்டிக் கொடுத்த நகரமாயிற்றே, அழகுக்கு என்ன குறை இருக்க முடியும்? இலங்கையின் அழகை ரசித்தவாறே மரங்களிடையே தாவி குதித்தபடி சென்று கொண்டிருந்த மாருதியை தடுத்து நிறுத்தினாள் இலங்கையின் காவல் தெய்வமான லங்கினி. ஏ குரங்கே, நீ எங்கு வந்தாய்? வனத்தில் வாழும் குரங்குகளுக்கு இலங்கையில் என்ன வேலை என்று மிரட்டினாள். நான் இலங்கையின் அழகை காண வந்தேன் என்றார் அனுமன். என் அனுமதி இல்லாமல் உன்னால் எப்படி உள்ளே போக முடியும்? ஓடிப்போ என்றபடி ஓங்கி அறைய கையை உயர்த்தியதும், என்னதான் அரக்கியாக இருந்தாலும் பெண்ணை வலதுகரத்தால் அடிப்பது இழுக்கு என்று இடது கையால் ஓங்கி ஒரு குத்திவிட்டார். கதி கலங்கி கீழே விழுந்த லங்கினிக்கு பிரம்மதேவன் கூறிய வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. ராவணனின் ஆணைப்படி பிரம்மா இலங்கையை காவல் காக்க லங்கினியை அனுப்பி வைக்கும் போது, எந்த ஒரு வானரம் உன்னை தோற்கடிக்கிறதோ அந்த நாளில் உன் காவல் பணி முடிவடையும், இலங்கையின் வீழ்ச்சிக்கான நேரமும் அதுவாக இருக்கும் என்று பிரம்மன் கூறிய வார்த்தைகளை அசை போட்டது அவளின் மனம். அனுமனை நோக்கி கைகூப்பியவளாய், வானர சிரஷ்டே, என்னை காப்பாற்றுங்கள். பிரம்மன் கூறிய வார்த்தைகள் இப்போது நிறைவேறப் போகின்றன. உன் பணி தொடரட்டும். சாபங்களால் சூழப்பட்டுள்ள இலங்கையில் சீதையை தேடி கண்டுபிடிப்பாயாக. உனக்கு என் ஆசிகள் என்று வாழ்த்தி விண்ணுலகம் சென்றாள். மீண்டும் தன் உடலை குறுக்கிக் கொண்டு மதிலின் மேல் ஏறிய அனுமான் கோட்டையினுள் குதித்தார். எதிரி ஒளிய வேண்டும் என்ற நினைப்போடு எதிரியின் இடத்துக்குள் நுழையும் போது இடது பாதத்தை உள்ளே வைத்து நுழைய வேண்டும் என்ற சாஸ்திர விதிப்படி நிலைப்படி இல்லாத இடத்தில் இடது காலை முன்வைத்து நகருக்குள் நுழைந்தார். ஒரு இடம் விடாமல் சுற்றி அன்னை இருக்கும் இடத்தை தேடினார். உருவம் சிறியதாக இருந்ததால் அவர் எவர் கண்ணிலும் படவில்லை. பிரம்மாண்ட மாளிகைகளையும் ஒப்பரிகைகளையும் பார்த்து கொண்டே சென்றார். முதலில் கும்பகர்ணனின் மாளிகையை பார்த்தார். பறந்து விரிந்து கிடக்கும் அவனை பார்த்து, இவன்தான் ராவணனோ என்று ஒரு கணம் குழம்பினார். ஆனால் இவனுக்குத்தான் 10 தலைகள் இல்லையே, கும்பகர்ணனாக இருக்கலாம் என்று எண்ணியவாறு அங்கிருந்து கண்களால் துளாவியபடி நடந்தார். மாளிகை எங்கும் ராட்சசிகள் அங்கும் இங்கும் மது அருந்தபடி உலாவிக் கொண்டிருந்தனர். அங்கு நிற்க பிடிக்காமல் உடனடியாக அங்கிருந்து கிளம்பினார். அடுத்து அவர் கண்ட காட்சி முன்னர் அவர் கண்டதற்கு நேர்மாறாக இருந்தது. அங்கு சாந்தமே உருவாக துயில் கொண்டிருந்தார் ராவணனின் தம்பியான விபீஷணன். நியாயத்தின் உருவாயிருக்கும் அவரை வணங்கி அங்கிருந்து புறப்பட்டார். அடுத்து இந்திரஜித்தின் மாளிகையிலும் சீதையை காணாது நீண்ட நடை போட்டபடி திரும்பிய அனுமானின் கண்கள் அகலிகளை தாண்டி உள்ளே இருக்கும் அந்த அழகிய அரண்மனை மேல் பட்டது. அதன் நடுவில் பிரம்மாண்டமாய் வீற்றிருந்த புஷ்பக விமானத்தை விழிகள் விரியபடி பார்த்து நின்றார். என்ன ஒரு அழகு! இதனுள்ளே அன்னை ஒளித்து வைக்கப்பட்டிருப்பாளோ? பதட்டத்துடன் உள்ளே சென்று தேடினார். காணாமல் ஏமாற்றத்துடன் வெளியே வந்தார். பிறகு மெல்ல அரண்மனையுள் நுழைந்தார். அரக்கிகளின் காவலை மீறி அந்தப்புறத்தில் நுழைந்தார். அங்கு உறங்கிக் கொண்டிருந்த பெண்களின் கூட்டத்தில் அன்னையை தேடினார். ராவணனின் மனைவி மண்டோதரியை பார்த்து சீதையோ என்ற வியப்பில் ஆழ்ந்தது அவர் மனம். கண்டுவிட்டேன் என்று பரபரத்தது மனம். என்ன ஒரு அழகு! அரக்கியில் இருந்து வேறுபட்ட ஒரு அழகு. ஆனால் மனம் ஒரு கணம் தடுமாறியது. கவலையற்ற விச்சாந்திரியாக உறங்குகிறாளே, அயலானின் இடம் அரண்மனையாக இருந்தாலும் கற்பின் சிகரமான நம் அன்னையால் எப்படி இவ்வளவு நிம்மதியாக தூங்க முடியும்? நிச்சயமாக சீதை இருக்குமிடம் இதுவல்ல, இவள் சீதையும் அல்ல என்ற முடிவுக்கு வந்தார். ஒரு நிமிடம் அன்னையை தவறாக நினைத்து விட்டோமே, இப்படி புத்தி குழம்பி போனேனே என்று வருந்தினார். இடுப்பில் கையை ஊன்றியவாறு நீண்ட யோசனையில் ஆழ்ந்தார். எங்கு தேடுவது? ஒருவேளை அரக்கிகளின் மிரட்டலுக்கு பயந்து உயிர் விட்டிருப்பாளோ, இல்லை ராவணனை கொன்றிருப்பானோ? சீதையை காணாமல் நான் எப்படி திரும்பப் போவேன்? சுக்ரீவன் என்னை திறமையில்லாதவன் என்று முடிவு செய்து விடுவாரே. எந்த லோகத்தில் அன்னை இருந்தாலும் ஒரு நொடியில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சவால் விட்டு வந்த என்னை சக வானரங்கள் எவ்வாறு மதிப்பார்கள்? சீதை இலங்கையில்தான் இருக்கிறாள் என்று சுட்டிக்காட்டிய சம்பாதியின் வார்த்தை பொய்யாகுமா? எவ்வளவு பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. இதை எப்படி நிறைவேற்றப் போகிறேன்? ஒரு வழியும் புலப்படவில்லையே. நான் புறப்பட்டு வந்தது ராமகாரியத்துக்கல்லவா? அது எப்படி நிறைவேறாமல் இருக்கும்? சீதையை தேட இயலவில்லை என்று திரும்பிச் சென்றால் ஸ்ரீராமரை உயிருடன் பார்க்க முடியாது. அவரை பிரிந்து அவர் உடன்பிறப்புகளும் உயிரோடு இருக்க மாட்டார்கள். சுக்ரீவனும் நண்பனை பிரிந்த ஒரு நொடியும் உயிர் தரிக்க மாட்டார். ராமா, இது என்ன சோதனை? இப்படி பலவாறான சிந்தனையுடன் கற்கள் பதிக்கப்பட்ட கோட்டையின் மீது ஏறி நின்றார். காரிய சித்திக்காக இஷ்ட தெய்வங்களையும் பெற்றோரையும் கண்மூடி சிறிது நேரம் தியானித்தார்.
மனம் சிறிது ஆசுவாசப்பட்டது. அவர் இடுப்பில் கை வைத்தவாறு நாலாபுறமும் நோட்டமிட்டார். அப்போது அவர் கண்களில் உயர்ந்த அசோக மரங்கள் அடர்ந்த சோலை கண்ணில் பட்டது. மனதில் ஏதோ ஒரு உத்வேகம் ஏற்பட நடையில் வேகத்தை கூட்டினார். எவ்வளவு அழகான சோலை! இந்த இடம் இதுவரை என் கண்ணில் படவில்லையே. அன்னை நிச்சயம் இங்குதான் இருப்பார்கள் என மனதில் நம்பிக்கை பிறந்தது. ஆங்காங்கே அழகிய தாமரை மலர் நிரம்பிய குளங்கள், குளத்தின் படிக்கட்டுகள் நவரத்தினங்களிலால் பதிக்கப்பட்டிருந்தது. சுற்றிலும் வானலாவிய மரங்கள். அதன் கூட்டத்தில் அழகிய மணிகள் பிணித்திருக்கும் சிம்சுபா என்ற மரத்தை கண்டார். காற்று வீசும்போது அந்த மணிகள் எழுப்பும் ஓசை ரம்யமாக இருந்தது. கிளைக்கு கிளை தாவியவாறு பார்த்து கொண்டே சென்ற அவர் சிம்சுபா மரத்தில் அமர்ந்தார். தெளிந்த நீரோடைகள் இருக்கும் அவ்விடத்தில் சந்தியா தேவதையை உபாசிக்க நிச்சயம் அன்னை வருவார் என்று ஆழமாக நம்பினார் அனுமன். சிம்சுபா மரத்தில் அமர்ந்தபடி பார்ப்பது சௌகரியமாகவே இருந்தது அனுமனுக்கு. தனது கூரிய பார்வையால் தேடிக்கொண்டிருந்தவரின் கண்களுக்கு யாகசாலை போன்ற ஒரு இடம் கண்ணில் பட்டது. அங்கிருந்த மரத்தடியில் சோகமே உருவாக அமர்ந்திருந்த ஒரு பெண்ணை கண்டார். நீண்ட நாள் பட்டினி கிடந்ததை உணர்ந்து வாடிய மெல்லிய தேகம், அழுக்கு படிந்த ஆடை, எண்ணெய் வைக்காத சிக்கு பிடித்த தலை. ஐயோ, இது என்ன அவலம்! கவலையே உருவாக இளைத்த தேகத்துடன் இருக்கும் இவர்தான் அன்னையா? சீதையை பார்த்தவுடன் அனுமன் மனதில் 1000 கேள்விகள். அன்னையை பார்த்த மகிழ்ச்சி ஒருபுறம் இருந்தாலும் அவர்கள் அமர்ந்திருந்த கோலம் மனதை பிசைந்தது. எவ்வளவு சுகபோகமாய் ஜனகரின் அரண்மனையில் வாழ்ந்தவள்! இங்கு அன்னையை சுற்றிலும் கொடூர அரக்கிகள் கோரை பற்களுடன் அன்னையை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தனர். அன்னையை பிரிந்து ராமன் வாடுவதிலிருந்தே அவர் சீதையுடன் எத்தனை மகிழ்ச்சியுடன் இருந்திருப்பார் என்பதை உணர முடிகிறது. இந்த பதிவிரதா சிரோன்மணி ஏன் இன்னும் ராவணனை தன் கற்பின் நெருப்பில் எரிக்காமல் இருக்கிறாள்? இவள் பொறுமைக்குத்தான் எல்லையே இல்லையோ? பொறுமையில் பூமாதேவியை மிஞ்சிவிட்டார்களே. ஆபரணங்கள் கூட இல்லாத அன்னைக்கு இத்தனை அகோர ராட்சசிகள் காவலா? அரண்மனையில் வசிப்பதை விட ராமருடன் கானகம் வருவதே சுகம் என நினைத்த அன்னைக்கு இந்த கொடுமை தேவையா என சீதையின் நிலையை எண்ணி வருந்தினார் அனுமன். அந்த அரக்கிகளின் நடுவிலும் சீதைக்கு உதவும் ஒரு நல்ல இதயம் இருந்தது. ராவணனின் சகோதரன் நீதிமான் விபீஷணனின் புதல்வி திரிசடை மட்டுமே சீதையிடம் பிரியமாக இருப்பாள். அனுமன் பார்த்து கொண்டிருக்கும் போது அவளுடன் தான் பேசிக் கொண்டிருந்தார் சீதை. திரிசடை, என் இடக்கண் துடிக்கிறது. இதற்கு என்ன அர்த்தம்? என்னை ரட்சிக்க விரைவில் என் மன்னன் வருவார் என்பதை உணர்த்துகிறதோ என்று ஏக்கத்துடன் அன்னை வினவ, அதற்கு திரிசடை, அம்மா, நிச்சயம் அதுவாகத்தான் இருக்கும். எனக்கும் ஒரு கனவு வந்தது. அதில் கழுதைகளும் பேய்களும் பூட்டிய தேரில் செந்நிற ஆடை உடைத்து என் பெரியப்பா தெற்கு நோக்கி போக கண்டேன். இது எங்களுக்கு கெட்ட செய்தி. அரக்கர் குலம் விரைவில் அழியப் போகிறது என்பதையே இது உணர்த்துகிறது. இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது ராமனால் அனுப்பப்பட்ட யாரேனும் இங்கு வரக்கூடும் என்றே தோன்றுகிறது என்றாள் திரிசடை. அப்படியே நடக்க வேண்டும் என்று நீண்ட பெருமூச்சை வெளிப்படுத்தினாள் சீதை. ராமனின் அனுகிரகத்தினால் அல்லவா அன்னையை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்தது என்று மனதிற்குள் மகிழ்ந்தவராய் மரத்தின் மறைவில் அமர்ந்திருந்தார் ஹனுமான். விடிவதற்கு சிறிது நேரம் மிச்சம் இருந்தது. அங்கு ராவணனுக்கு விழிப்பு வந்தது. விழிப்பு வந்ததுமே கூடவே சீதையின் நினைப்பும் வந்தது. உடனே அவளை காண வேண்டும் என்ற வேட்கையுடன் வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு சாமரங்கள் வீசிக்கொண்டிருக்கும் பல நங்கையர்கள் புடைசூழ அவனது 2வது மனைவியான தான்யமாலையுடன் சீதையை காண வந்து சேர்ந்தான். அவனை கண்டதும் இடிகண்ட நாகம் போல் பயந்து ஒடுங்கிக் கொண்டாள் சீதை. தனது உடல் முழுவதையும் மறைக்கும்படி துணியால் மூடிக்கொண்டாள். இதை கண்ட ராவணன் சீதையிடம், பிரியே, என்னை பார்த்து ஏன் இப்படி பயப்படுகிறாய்? உன்மேல் பைத்தியமாயிருக்கும் எனக்கு நீ கொடுக்கும் பரிசு இதுவா? நீ விரும்பாத வரையில் உன்னை தொடமாட்டேன். ஆனால் அந்த ஆசை உனக்கு விரைவிலேயே வர வேண்டும். பட்டு மெத்தையில் துயில வேண்டிய நீ கட்டாந்தரையில் படுத்திருக்கலாமா? எதற்காக உன்னை எவ்வளவு வருத்திக் கொண்டிருக்கிறாய்? ராமன் கடல் கடந்து வந்து உன்னை மீட்டுச் செல்வான் என்று நினைக்கிறாயா? அது நடக்கவே நடக்காது. உன்னை மாற்றிக்கொள். நான் உன்னை லங்காபுரிக்கு ராணியாக்குகிறேன். பிதற்றிக் கொண்டிருந்தான் ராவணன். கொஞ்சம் ராவணனை வேதனையுடன் பார்த்தார் அனுமான். எத்தனை பராக்கிரமசாலி, மாவீரன்! இறைவனையே தனது கானத்தால் மயக்கும் அளவு திறமை பெற்றவன். காமத்தின் பிடியில் சிக்கி இவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டானே என்று அவனை பற்றி மனதில் நினைத்தவாறு அன்னையின் பதிலுக்காக காத்திருந்தார். தனக்கும் ராவணனுக்கும் இடையே ஒரு துரும்பை கிள்ளி போட்டாள் சீதை. பிறகு அந்த துரும்பை ராவணனாக நினைத்து பேச ஆரம்பித்தார். ராவணா, உன் மனதில் கெட்ட எண்ணம் குடிகொண்டிருக்கிறது. பிறன் மனைவியை விரும்புவது பாவம். உன் எண்ணம் எப்போதும் ஈடேறாது. யாரும் இல்லாத சமயம் கல்வனைப் போல என்னை அபகரித்து வந்ததை யாரும் வீரன் என்று சொல்ல மாட்டார்கள். உனக்கு புத்தி சொல்வதற்கு இங்கு யாரும் இல்லையா? உன்னுடைய தீய எண்ணத்தால் இலங்கையின் அழிவிற்கு வித்திட்டு விட்டாயே. உலகம் போற்றும் உத்தமரான என் கணவரை விட்டு நான் வருவேன் என்று எப்படி நீ நினைத்தாய்? அவர் படையெடுத்து வந்து என்னை மீட்பது நிச்சயம். உன்னை காத்துக்கொள்ள விரும்பினால் என் கணவரின் திருவடிகளில் விழுந்து மன்னிப்பு கேள். கருணாமூர்த்தியான அவர் உன்னை நிச்சயம் மன்னிப்பார். இல்லையேல் அவரது கோபத்துக்கு ஆளாவாய். ராமலட்சுமணர்கள் விடும் பானங்களால் இலங்கையே அழியும்.
புரிந்து நடந்து கொள். நீயும் உன் மனைவிகளோடு மக்களோடு இன்பமாக இரு. ஆனால் இவ்விடத்தில் கன நேரம் நீ நிற்பதை நான் விரும்பவில்லை. உடனே இங்கிருந்து சென்றுவிடு என்று சீதையிடமிருந்து வந்த வார்த்தைகளை கேட்டதும் குதித்தெழுந்தான் ராவணன். கொஞ்சினால் மிஞ்சுவாயோ, பேரழகி என்ற கர்வத்தில் இருக்கிறாய். அனைத்தையும் இழந்து நிற்கும் ராமனையா இன்னும் நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? இப்பொழுது உன்மேல் எனக்கு கோபம் வரவில்லை. வார்த்தைகளால் நெருப்பை அள்ளி வீசினாலும் அது பனிபோல் குளுமையாகத்தான் இருக்கிறது. தரிகெட்டு ஓடும் குதிரைகளை சாமர்த்தியமுள்ள சாரதை அடக்குவது போல உன்மேல் கொண்ட மோகம் என் சினத்தை அடக்குகிறது. உனக்கு நான் கொடுக்கும் கெடுமுடிய இன்னும் 2 மாதம் இருக்கிறது. அதற்குள் நீ என்னை ஏற்க வேண்டும். உன்னை கொல்ல எனக்கு மனமில்லை. உன் மனம் மாறவில்லை என்றால் என் சமையல்காரர்கள் உன்னை எனக்கு காலை உணவாக்கி விடுவார்கள் என்று எச்சரித்துவிட்டு கூடியிருந்த அரக்கைகளை பார்த்து, இந்த பேதைக்கு புத்தி சொல்லுங்கள். அதற்கு சாம தான பேத தண்டம் என்ற அனைத்து உபாயங்களையும் பயன்படுத்துங்கள். இவளை வழிக்கு கொண்டு வருவது உங்கள் கடமை என்று தனது சிவந்த கண்களை உருட்டி மிரட்டியபடி அங்கிருந்து நகர்ந்தார். தான்யமாலை ராவணனிடம், அகில உலகத்திற்கும் அதிபதியான உங்களின் பராக்கிரமம் அவளுக்கு தெரியவில்லை. தானாகவே தன் தவறை உணர்ந்து உங்களுக்கு அடிபணிவாள். இப்போது அரண்மனைக்கு திரும்புவோம் என்று இதமான வார்த்தைகளை பேசியபடி அவனை அழைத்துச் சென்றாள். அவர்கள் சென்றதும் அரக்கிகள் சீதையை நோக்கி அவர்களுக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்ற ஆரம்பித்தனர். ஒருத்தி, ராவணனை சாமானியனாக நினைத்து விட்டாயா? பிரம்மாவின் மானச புத்திரரான புலஸ்தியரின் பேரன். அப்படிப்பட்ட பெருமை மிக்கவன் உன்னை கெஞ்சுகிறான். நீ புத்தி இல்லாமல் அவனை அலட்சியம் செய்கிறாயா என்றாள். மற்றவள், உன் மீதுள்ள பிரியத்தில் கற்பில் சிறந்த மண்டோதரியை கூட அவன் திரும்பி பார்ப்பதில்லை. நீ அவ்வளவு அதிர்ஷ்டக்காரி என்று உனக்கு தெரியாதா? நீ அவனை ஏற்றுக்கொண்டால் லங்காபுரியின் மகாராணியாகி விடுவாய். விச்சிரவஸ் ரிஷியின் மகனான ராவணனை நீ சாதாரணமாக எடை போடாதே என்றாள். தேவர்களும் சூரியனும் வாயுவும் கூட பயப்படும் அசுரேந்திரன் உன் மீது பிரியம் கொண்டு உனக்கு அடிபணிந்து நிற்கிறான். தன் மற்ற மனைவிகளையெல்லாம் விட்டுவிட்டு நீதான் அழகி என்று உன்னை கெஞ்சிக் கொண்டிருக்கிறான். ஆனால் நீயோ பிடிவாதமாக இருக்கிறாய். கர்வத்தால் ஏமாந்து போகாதே. தானாக வரும் பாக்கியத்தை வேண்டாம் என்று சொல்லும் மூடத்தனத்தை நான் என்னவென்று சொல்வது என்று அரற்றினாள் ஒருத்தி. போதும், நிறுத்துங்கள் உங்கள் பேச்சை. என் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல் இருக்கிறது. ராமன் என் கணவர். இப்போது பிரிந்திருந்தாலும் அவரை நான் சேருவது உறுதி. அருந்ததி, ரோகிணி, சாவித்ரி, சசிதேவி போன்ற பதிவிரதைகள் சோதனைக்குட்பட்டு கணவரை பிரிந்தாலும் இறுதியில் சேர்ந்ததைப் போல நானும் என் கணவரை அடைவேன். எல்லோரும் இங்கிருந்து போய்விடுங்கள் என்றாள் சீதை கோபத்துடன். இவள் நாம் சொல்வதை கேட்க மாட்டாள். உன்னை கொல்வதுதான் சரி என்றபடி கோடாரியை உயர்த்தினாள் ஒருத்தி, உன் இரத்தத்தை குடித்து விடுவதுதான் மறுவேளை என்றாள். சீதை பயந்தபடி அனுமன் மறைந்திருக்கும் மரத்தின் அருகே வந்து நின்று கொண்டாள். கைகளால் முகத்தை மறைத்துக் கொண்டு அழத் தொடங்கினாள். ஐயோ ராமனே, என்னை கைவிட்ட பிறகு நான் எதற்காக உயிர் வாழ வேண்டும்? எவ்வளவு துன்பத்தைத்தான் என் இதயம் தாங்கும்? மாற்றான் அரண்மனையில் நான் இருப்பதை அவர் எப்படி தாங்கிக் கொண்டிருக்கிறார்? என்னை மறந்துவிட்டாரோ அல்லது தவம் செய்ய முற்பட்டாரோ? ஜட்டாயு உயிருடன் இருந்தாலாவது ராமரிடம் இந்த விஷயத்தை சொல்லி இருப்பார். என் நிலை இப்படியாகிவிட்டதே. இந்த ராட்சசிகளிடம் சிக்கி உயிர் விடுவதை விட நானே என் உயிரை மாய்த்துக் கொள்வது நல்லது என்று சீதை புலம்புவதைக் கேட்ட அரக்கிகள், நீயாக சாக வேண்டாம், நாங்களே உன்னை சாப்பிட்டு விடுகிறோம் என்றபடி சீதையை பயமுறுத்தினார்கள். இதுவரை உறக்கத்தில் இருந்த திரிசடை அப்போதுதான் கண் விழித்தாள். நடந்தவற்றை அறிந்தாள். ஏ அரக்கிகளை, நிறுத்துங்கள் உங்கள் பேச்சுக்களை. இவளை யாரென்று நினைத்தீர்கள்? உங்களுக்கு பசித்தால் உங்கள் உடலை பீத்து தின்னுங்கள். தெய்வாம்சம் நிறைந்தவள் என்பதால் தானே ராவணனால் அவளை நெருங்க முடியவில்லை. நீங்கள் அனைவரும் இவளை இம்சை செய்யாமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது. இன்று காலையில் நான் ஒரு பயங்கரமான சொப்பனத்தை கண்டேன். ஒரு பெரிய பறவை தன் இறக்கையை விரித்தபடி வளமாக சுற்றி வந்து மேலே பறந்து திரும்பவும் சிம்சுபா மரத்தில் உட்கார்வதைக் கண்டேன். இது ராட்சசர்களுக்கு நாசம் சீக்கிரமே நேரும் என்பதை குறிக்கிறது. இவ்வாறு அறிவும் ஞானமும் மிக்க திரிசடை சொல்லும் போது அது சரியாக இருக்குமோ என்று ஐயத்துடன் நகர்ந்தனர் மற்ற அரக்கிகள். அன்னையே, கலங்க வேண்டாம். தங்களை மீட்க ஐயன் நிச்சயம் வருவார். உங்களுக்கான சுபசகனங்கள் அப்படித்தான் சொல்கின்றன என்று சொன்ன திரிசடை அன்னையை தேற்றிவிட்டு அங்கிருந்து அகன்றாள். திரிசடையின் கனவுகள், பேச்சுக்கள் எல்லாம் அன்னையின் வேதனையை சற்றும் தளர்த்தவில்லை. திரும்பவும் ராவணன் வந்தால் என்ன செய்வது? என்னால் அவனை எரித்துவிட முடியாதா? ஆனால் ராமா, இது உங்களுடைய பொறுப்பல்லவா? அதை நான் எப்படி செய்ய முடியும்? அவர் இங்கு வர ஏன் இவ்வளவு காலதாமதம் ஆகிறது? ஒருவேளை திரும்பவும் நாட்டுக்கே சென்று விட்டாரோ? லக்ஷ்மணா, உன் அன்னைக்கு சமமான என்னை நீயும் மறந்தனையே. ஐயோ, இவர்கள் தூங்கி விழிப்பதற்குள் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று தன்னுள்ளே பலவாறாக பேசியபடி தனது கூந்தலை மரக்கிளைகளை போட்டு முறுக்கி சுருக்கு கயிறாக்கி கொள்ளலாம் என்று அனுமன் அமர்ந்திருந்த சிம்சுபா மரத்தினடியில் வந்து நின்றாள். அப்போது சில சுபசகுனங்கள் மனதிற்கு தென்படவே தன் நினைப்பை மாற்றிக்கொண்டார். கலங்கிய மனதுடன் மரத்தடியில் சாய்ந்து உட்கார்ந்தார். இதையெல்லாம் மேலிருந்து பார்த்து கொண்டிருந்த அனுமனுக்கும் உடனே அன்னையை தேற்ற வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. ஆனால் அவ்வாறு திடீரென அன்னையின் முன் போய் நின்றால் அரக்கன்தான் மாய வேடத்தில் வந்திருக்கிறான் என்று நினைக்க மாட்டார்களா?
எதிர்பாராமல் ஒரு வானரம் எதிரில் நிற்பதை பார்த்து அவர்கள் அலறிவிட்டால் அனைவரும் எழுந்து விடுவார்களே, பிறகு அன்னையிடம் தனியாக பேச முடியாதே. இப்படி யோசித்த அனுமான் முதலில் சீதையின் நம்பிக்கையை பெற வேண்டும் என்று நினைத்தவராய் சீதைக்கு மட்டும் கேட்குமாறு ராம் ராம் என்று ஜெபிக்கத் தொடங்கினார். சோகமே உருவாக இருந்த சீதையின் செவிகளில் தேன் ஊற்றுவதைப் போல இருந்தது அந்த ராமநாம ஒளி. எங்கிருந்து வருகிறது இந்த குரல் என்று சுற்றுமுற்றும் பார்த்தார். மானைப் போல மருண்டு விழித்தன கண்கள். இச்வாகு குல திலகமும் பராக்கிரமசாலியும் நீதிநெறி வலுவாதவரும் ரிஷிகளின் குணத்தை ஒத்தவரும் தான தருமங்களில் சிறந்தவருமான தசரத சக்கரவர்த்தியின் மூத்த குமாரனான ஸ்ரீராமன் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர். சகல சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தவர். வில் வித்தைகளில் அவருக்கு நிகர் அவரே. தனது தந்தை கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக தனது பத்தினி மற்றும் சகோதரனுடன் காட்டுக்கு வந்தார். அந்த கானகத்தில் பொன்மான் என்ற மாயமானை அனுப்பி சீதையை கவர்ந்து சென்றார் ராவணன். தன்னுடைய பிரிய மனைவியை காணாமல் ராமன் தேடி வரும் வழியில் வானவத் தலைவர் சுக்ரீவனுடன் தோழமை பூண்டார். சுக்ரீவனின் சகோதரன் வாலியை வதம் செய்து சுக்ரீவனுக்கு ராஜ்ய பரிபாலனம் செய்து வைத்தார். அதற்கு நன்றி கடனாக அன்னையை தேடுவதில் உதவி புரிவதாக வாக்களித்தார் எங்கள் அரசன் சுக்ரீவன். அவரது ஆணைப்படி 4 திசைகளிலும் அன்னையை தேடி வானரங்கள் புறப்பட்டிருக்கின்றன. ஜாம்பவானின் சொல்படி இந்த திசை நோக்கி வந்த நான் தனது கூரிய பார்வையால் தாங்கள் இங்கிருக்கிறீர்கள் என்று சம்பாதி பறவையும் சொன்னதைத் தொடர்ந்து இந்த சமுத்திரத்தை கடந்து தங்களை காண வந்துள்ளேன். தங்களை கண்டுவிட்டது என் பாக்கியம் என்று விருத்தாந்தங்களை கூறி முடித்தார். இப்படி அனுமான் கூறி முடித்ததும் சீதையின் முகத்தில் சந்தோஷமும் சந்தேகமும் மாறி மாறி தோன்றியது. தனது உயிர் தியாகத்தை தடுத்து நிறுத்திய அந்த மகா உத்தமரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் தோன்ற சிம்சுபா மரத்தை சுற்றி பார்த்தார். கூடவே இது அரக்கர்களின் சூழ்ச்சியாக இருக்குமோ என்ற சந்தேகமும் எழுந்தது. மரக்கிளைகளில் மிக பிரகாசமான ஒரு உருவத்தை கண்டாள். உயிர் உடம்பில் இருக்கச் செய்வது மூச்சுக்காற்று. அத்தகைய உயிருக்கு ஆதாரமான வாயுவின் புத்திரராகத்தான் இவர் இருக்க வேண்டும். ராவணனின் காவல்களை கடந்து இந்த அரக்கிகளுக்கு நடுவே அவர்களுக்கு கேட்காமல் பேசும் இவன் நிச்சயம் புத்திமானாகத்தான் இருக்க வேண்டும். ராமபிரான் தன்னை அழைத்து போக வரப்போகிறார் என்பதை தெரிவிக்க வந்த தூதுவனோ தெரியவில்லையே. ஆனால் இது பொய்யாக இருக்கக்கூடாது என்ற அனைத்து தேவர்களையும் மனதார வேண்டினார். பிறகு குரல் வந்த திசையை நோக்கி அன்னார்ந்து பார்த்தார். மஞ்சள் நிற தேகத்துடன் வெள்ளை பட்டாடை உடுத்தி பிரகாசமான முகத்துடன் தகதகவென்று ஜொலித்துக் கொண்டிருந்தார் அனுமன். வானரங்கள் இவ்வளவு தேஜசுடன் இருக்குமா? இது சூழ்ச்சியோ என்ற சந்தேகம் எழுந்தது சீதைக்கு. அனுமான் கொஞ்சமும் தாமதிக்காமல் ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்றவாறு மரத்திலிருந்து குதித்து அன்னையை வணங்கினார். தாங்கள் தானே என் பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரனின் பிரிய பத்தினி. தாங்கள் தானே ஸ்ரீராமனை பின்தொடர்ந்து கானகம் வந்தது. தாயே, வனத்தில் வாழும் தபஸ்வினிகளைப் போலவே இருக்கிறீர்களே என்று அனுமன் சொன்னதும் ஆனந்த பரவசமடைந்தார் சீதை. தனக்கு விடுவிகாலம் பிறந்துவிட்டது என்று மகிழ்ச்சி கொண்டாள். அனுமானின் வழக்கத்தை ஏற்றுக்கொண்ட வைதேகி, நான் தான் ஜனகரின் புத்திரி, தசரதனின் மருமகள், கோசலா நாட்டு ராஜகுமாரன் ஸ்ரீராமனின் தர்ம பத்தினி. அவரது சிறிய தாயாரான கைகேயின் வரத்தால் நாட்டை துறந்து வனவாசம் மேற்கொண்டோம். அச்சமயத்தில் தான் ராவணன் வஞ்சகமாக எங்களை ஏமாற்றி என்னை இங்கு சிறைபிடித்து வைத்திருக்கிறான். அவன் எனக்கு கொடுத்த கெடுமுடிய இன்னும் சிறிது நாட்களே இருக்கின்றன. அதற்குள் ஸ்ரீராமன் என்னை ரட்சிக்க வேண்டும். இல்லையென்றால் நான் உயிர் நிற்பதை தவிர வேறு வழியில்லை என்று சொல்லும் போதே கண்ணீர் அவரின் கண்களை நிறைத்தது. அன்னையே, வருத்தப்பட வேண்டாம். ஸ்ரீராமர் தான் சௌக்கியமாக இருக்கும் செய்திகளை தங்களிடம் தெரிவிக்கச் சொன்னார். லக்ஷ்மணர் தனது நமஸ்காரங்களை தெரிவிக்கச் சொன்னார் என்று சொல்லியபடி சீதையின் அருகில் வந்தார். அதுவரை சந்தோஷமாக இருந்த சீதை திடீரென ராவணன் இவ்வுரு எடுத்து வந்து என்னை ஏமாற்றுகிறானோ, ஏற்கனவே தண்டகாரண்யத்தில் சந்நியாசி வேடத்தில் வந்து என்னை ஏமாற்றியவன்தானே, என்னுடைய இந்த நிலையை பார்த்து மேலும் மேலும் துன்புறுத்து எப்படித்தான் மனம் வருகிறதோ என்று எண்ணியவாறு சட்டென திரும்பி மரத்தடிக்கச் சென்றாள். ஆனால் இத்தூதனை பார்க்கும்போது என் மனதில் சந்தோஷ அலையல்லவா அடிக்கிறது. இவன் நிச்சயம் ராவணனாக இருக்க முடியாது என்று குழம்பியபடி இருந்தார். அன்னையின் சந்தேகத்தை உணர்ந்த ஹனுமன் கூப்பிய கரங்களுடன் நின்ற இடத்திலேயே நின்றபடி, அன்னையே, தாங்கள் என்னை நம்ப வேண்டும். ஸ்ரீராமரின் அனுகிரகத்துடன் சமுத்திரத்தை கடந்து ராவணனின் சிரசில் அடியெடுத்து வைப்பது போல் இந்த மண்ணை மிதித்திருக்கிறேன். இனி நடப்பவையெல்லாம் நன்மைக்கே. தாங்கள் சந்தேகிப்பது போல் நான் ராவணன் அல்ல. தாங்கள் இருக்கும் நிலையில் யாரை நம்புவது என்ற குழப்பம் இருப்பது இயற்கைதான். என்னை நம்புங்கள் என்று வணங்கினார். சந்தேகம் சிறிது குறைந்தாலும் திரும்பவும் அனுமனிடம், என் நாதனுக்கு உனக்கு எப்படி பரிச்சயம் ஏற்பட்டது? அவரின் அங்க அடையாளங்களை கூறினால் என் மனம் மேலும் தெளிவு பெறும் என்றால் கலங்கிய மனதோடு. அன்னையே, தங்களின் சந்தேகத்தை போக்க வேண்டியது என் கடமை. ஸ்ரீராமன் தங்களை தேடி வரும் வழியில் சுக்ரீவனை சந்தித்தார். நான் சுக்ரீவனின் மந்திரி. தங்களை ராவணன் அபகரித்துச் செல்கையில் தாங்கள் எரிந்த ஆபரணங்களை மூட்டையாக கட்டி நான் தான் சுக்ரீவனிடம் கொடுத்திருந்தேன். அதை சுக்ரீவன் ராமனிடம் காட்டிய போது அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அதை பார்த்து கண்ணீர் வடித்தார்.
பிறகு ராமர் சுக்ரீவனுக்கு அவருடைய அண்ணனான வாலியை வதம் செய்து ராஜ்யமகுடம் சூட்டுவதாகவும் அதற்கு பதில் சீதையை தேடுவதற்கு சுக்ரீவன் உதவுவதாகவும் பரஸ்பரம் உதவி செய்து கொள்வதாக பிரதிஞ்ஞை எடுத்துக் கொண்டனர். அதன் பொருட்டே தென்திசை நோக்கி அங்கதன் தலைமையில் வந்தோம். தொடர வழி தெரியாமல் சோகத்துடன் நாங்கள் நின்று கொண்டிருந்தோம். சீதையை கண்டுபிடிக்காமல் திரும்ப போய் சுக்ரீவன் கையால் உயிரிழப்பதை விட வடக்கிருந்து உயிரிடுவது மேல் என்று தர்பையை பரப்பி அதன் மேல் உட்கார்ந்தபடி உயிர்விட தீர்மானித்தன வானரங்கள். அப்போது அங்கதன் இதுவரை நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் வானரங்களுடன் பரிமாறிக்கொண்டிருந்தான். சீதையை தூக்கிச் சென்றது, ஜடாயு ராவணனுடன் சீதையை காப்பாற்றுவதற்காக போரிட்டு மடிந்தது என்பதை பற்றியெல்லாம் பிரலாபித்துக் கொண்டிருந்தான். ஜடாயு சம்பந்தமான பேச்சை கேட்டவுடன் அப்போது அங்கு வந்த கழுகுகளின் அரசன் சம்பாதி அங்கு வந்து தன் தம்பி ஜடாயுவின் மரணத்திற்கு வருத்தம் தெரிவித்ததோடு அதற்கான சடங்குகளையும் செய்தது. பிறகு நாங்கள் ராம காரியத்தின் பொருட்டு வந்திருப்பதாக அறிந்து எங்களுக்கு உதவ முன்வந்தது. தனது தூர திருஷ்டியால் தாங்கள் இலங்கையில் இருப்பதாக எங்களுக்கு சொன்னது. தங்களை காணாமல் திரும்பி செல்வதை விட உயிரை விடுவது மேல் என்ற முடிவுக்கு வந்திருந்த எங்களுக்கு அமுதாய் காதில் விழுந்தது. உடனே என்னை புறப்படச் சொன்னார்கள். ஸ்ரீராமரின் கருணையால் பல தடைகளை தாண்டி இப்பொழுது உங்கள் முன் நிற்கிறேன். மேலும் ஸ்ரீராமரை பற்றிய இனிமையான வார்த்தைகளை கூறி சீதையை சந்தோஷப்படுத்த நினைத்தார் அனுமன். தேவி, ஸ்ரீராமரின் அழகை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவரது முகத்தின் பிரகாசம் சூரியனை விட கூடுதல். செந்தாமரை இதழ்களை ஒத்த வசீகரிக்கும் விழிகள், நீண்ட புஜங்கள், உடங்கள் சியாமள வண்ணம், கம்பீரமான குரல், சாமதான பேத தண்டத்தை அறிந்தவர், சகல ஜீவராசிகளுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதில் சந்திரனுக்கு நிகரானவர், சகல ராஜாக்களுக்கும் மன்னராக இருப்பதில் குபேரனைப் போலவும், புகழிலும் பராக்கிரமத்திலும் ஸ்ரீமத் நாராயணனைப் போலவும், அறிவில் பிரகஸ்பதியைப் போலவும், அழகில் மன்மதனைப் போலவும் இடமறிந்து எதிரிகளை நாசம் செய்பவர், பொறுமையில் பூமாதேவிக்கு நிகரானவர், பெரியவர்களை மதிப்பவர், சாஸ்திர சம்பந்தங்களை நன்கறிந்தவர், உத்தம மனிதருக்குரிய அனைத்து குணங்களும் நிரம்ப பெற்றவர், தர்மநெறி தவறாதவர், அனைத்து உயிர்களிடத்தும் அன்பாய் இருப்பவர். தாயே, நான் மிகவும் பாக்கியசாலி. ஸ்ரீராமனால் தூதவனாக அனுப்பப்பட்ட நான் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அவருடைய தூதவன் என்பதற்கு அத்தாட்சியாக அவர் கொடுத்தனுப்பி இருக்கும் அவர் நாமம் பணித்த கணையாளியை பாருங்கள். என் மீது உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும் பொருட்டே அவர் இதை எனக்கு கொடுத்தனுப்பி இருக்கிறார். பவ்யமுடன் அனுமன் கொடுத்த மோதிரத்தை கையில் வாங்கினாள் சீதை. இவன் உண்மையான ராமதூதனே என்று மகிழ்ந்தாள். கணையாளி தொடர்பான பேச்சுக்கள், நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர் மனதில் நிழலாடின. அனுமனே, உன்னை தவறாக நினைத்ததற்கு முதலில் என்னை மன்னிக்க வேண்டும். ஏனெனில் என் நிலைமை அப்படி இருக்கிறது. அது இருக்கட்டும், என் கணவர் சர்வ வல்லமை படைத்த ஸ்ரீராமர் எப்படி இருக்கிறார்? சதா என்னை எப்படி மீட்டிச் செல்வது என்ற ஆலோசனையிலே இருக்கிறாரா? லட்சுமணன் சொல் கேளாமல் அவரை மதியாமல் இருந்ததாக நினைத்து லட்சுமணன் என்மேல் கோபமாகத்தான் இருக்கிறாரா என்றெல்லாம் கேள்வி மேல் கேட்டு சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனார் சீதை. அவருக்கு ஆறுதலாக, அம்மா, தாங்கள் இல்லாமல் மிகவும் வேதனையுடனேயே இருக்கிறார் எம்பெருமான். அழகான கனி வகைகளை பார்த்தாலோ மணமிக்கும் பூக்களை பார்த்தாலோ சீதே சீதே என்று பெருமூச்சு விடுகிறார். எப்போதும் உங்கள் நினைவுடன் இருக்கிறார். அன்னையே, அவர் வந்துதான் உங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதில்லை. இப்பொழுது என் முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள், அடுத்த நொடி நாம் அங்கிருப்போம் என்று சீதையின் முன் பணிந்து நின்றார். ஸ்ரீராமர் தன் நினைவாகவே இருக்கிறார் என்பதை கேட்டு மகிழ்ந்தாலும் இந்த நிலைக்கு அவரை ஆளாக்கி விட்டோமே என்ற வேதனையும் அடைந்தார் தேவகி. அதே சமயம் இச்சிறிய உருவில் என்னை எப்படி உன்னால் தாங்கிச் செல்ல முடியும் என்று அன்னை வினவவும் தன் சக்தியை அன்னைக்கு உணர்த்தும் பொருட்டு விஸ்வரூபம் எடுத்தார் ஹனுமான். தன் முன் வியாபித்து நிற்கும் அதி தேஜஸ்வியமான அனுமனை பார்த்ததும் பிரமித்து போனார் சீதை. அனுமனே, நீ பராக்கிரமசாலி என்பதில் எல்லளவு சந்தேகமில்லை. நீ எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தால் இக்கடலை கடந்திருப்பாய். ராவணனைக் கண்டு பயப்படாத உன் தைரியம் யாருக்கு வரும்? உன்மேல் நம்பிக்கை இல்லாமல் ராமர் உன்னை இங்கே அனுப்பியிருப்பாரா? உன்னுடன் வருவது பெரிய காரியமல்ல. ஆனால் ராவணன் ராமரை பற்றி என்ன நினைப்பான்? ராவணனுக்கு பயந்து உன்னை அனுப்பியதாக அல்லவா அவர் நினைத்துக் கொள்வான். அவர் வீரத்திற்கு களங்கம் கற்பிக்கும் இந்த செயலை ஒருபோதும் செய்ய வேண்டாம். நீ திரும்பச் சென்று என் நிலையை எடுத்துச் சொன்னால் அது போதும். என்னை மீட்க சீக்கிரமே படை திரட்டி வருவார். தன்னுடைய பாணத்தால் ராவணனை அழித்து என்னை மீட்டிச் செல்வதே அவருக்கு கௌரவம். ராவணன் கொடுத்த கெடுமிடியை இன்னும் 2 மாதம் தானே இருக்கிறது. அதற்குள் என்னை காப்பாற்ற வேண்டும். இல்லையேல் என் உயிரை மாய்த்துக் கொள்வது உறுதி என்று சீதையின் வார்த்தைகளை கேட்டதும், அன்னையை, தாங்கள் சொல்வது முற்றிலும் சரி. ராமருக்கு இதுநாள் வரை தாங்கள் இருக்குமிடமே தெரியாது. நான் இப்போது சென்று கூறியவுடன் உடனே படை திரட்டிக் கொண்டு வந்து சேருவார், இது உறுதி. நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னியுங்கள். நான் திரும்பச் சென்று ராமரிடம் தங்களை சந்தித்த விவரத்தை கூறுகிறேன். அதை கேட்டதுமே அவருக்கு துக்கம் பஞ்சாய் பறந்துவிடும். அதற்கு முன் உங்களிடம் ஒரு சிறு விண்ணப்பம். நான் தங்களை பார்த்ததை ராமர் நம்ப வேண்டுமல்லவா? அதற்கான அடையாளங்களை சொல்லுங்கள் என கேட்க, எனக்கும் அவருக்கும் மட்டுமே தெரிந்த 2 அந்தரங்க செய்தியை உன்னிடம் கூறுகிறேன். இதை அவரிடம் சொன்னால் நிச்சயம் நம்புவார். ஒரு நாள் நானும் அவரும் தனிமையில் இருந்தபோது ஒரு காகம் வந்து என்னை கொத்திவிட்டு பறந்தது.
மீண்டும் மீண்டும் அவ்வாறே செய்தது. என் மடி மீது தலை வைத்து படுத்திருந்த அவரின் தூக்கம் கெடுமோ என்று நானும் பல்லை கடித்து பொறுத்து கொண்டு அசையாமல் உட்கார்ந்திருந்தேன். ஆனால் காகம் கொத்தியதால் வழிந்த இரத்தமானது அவர் முகத்தில் பட்டது. திடுக்கிட்டு எழுந்தார். இதற்கு காரணமான காகத்தை நோக்கி கோபக்கனலை வீசி அவர் அதற்கு தகுந்த தண்டனை கொடுக்க எண்ணினார். பக்கத்தில் இருந்த தர்பையில் மந்திர பிரயோகம் செய்து வீச அது பிரம்மாஸ்திரமாக மாறி அவனை துரத்தியது. எங்கு ஓடினாலும் தப்பிக்க முடியவில்லை. தன்னை காப்பாற்ற எவரும் இல்லை என்று தெரிந்ததும் உயிர் பிச்சை வேண்டி ரகுநந்தனின் காலில் விழுந்தான். அவரும் அவனை பெருந்தன்மையாக மன்னித்தார். ஆனால் பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெற முடியாததால் அது அவனது வலது கண்ணை பிடுங்கிச் சென்றது. அந்த காகம் வேறாருமல்ல, இந்திரனின் மகன் ஜெயந்தன் தான் அவன். இன்னொரு நாள் நாங்கள் வனப்பிரதேசத்தில் நடந்து கொண்டிருந்த போது களைப்பு மேலிட்டதால் வியர்வை ஆறாக பெருகியது. அதனால் என் நெற்றி திலகமும் கலைந்திருந்தது. இதை பார்த்த அவர் பக்கத்தில் இருந்த செந்நிற கல்லை எடுத்து உராய்த்தி என் நெற்றியில் திலகமிட்டார். இவை எங்கள் இருவருக்கு மட்டுமே தெரிந்த அந்தரங்கமான விஷயங்கள். இவ்வாறு கூறியபடி தனது சேலையில் முடித்து வைத்திருந்த சூடாமணியை அனுமனிடம் கொடுத்தார் சீதை. இது என் தாய் என் திருமணத்தின் போது தசரத மகாராஜா கையில் கொடுத்து எனக்கு அணிவிக்கச் செய்தார். இதை பார்க்கும்போது ஸ்ரீராமருக்கு அந்த சம்பவம் நினைவுக்கு வரும். என்னை பார்த்ததற்கு அடையாளமாக இதை அவரிடம் கொடு என்றதும் அதை பவ்யமாக வாங்கிக் கொண்ட அனுமன் தன் கண்களில் ஒற்றிக்கொண்டார். அனுமனே, விரக்தியின் விளிம்பிலிருந்த எனக்கு நம்பிக்கை ஒளியை கொடுத்திருக்கிறாய். நீதான் அவருடைய கவலையை நீக்கி என்னை மீட்டுச் செல்ல உற்சாகப்படுத்த வேண்டும். சீக்கிரமே இங்கிருந்து சென்று நான் இருக்கும் நிலையை தெரிவிப்பாய். நீ சிரஞ்சீவியாக இருப்பாய். பார், உள்ளவரை உன் புகழ் நிலைத்திருக்கும் என்று ஆசீர்வதித்தார் அன்னை. மாருதி சீதையை வணங்கி, தங்கள் ஆணைப்படி சொல்கிறேன் அன்னையே, கொடூரமான ராட்சசர்கள் நிறைந்திருக்கும் இந்த கோரமான தேசத்தில் தாங்கள் இனி இருக்கப் போவதில்லை. நானே இங்கு வந்த பிறகு அவர்கள் வர தடையேது? என்னை விட பலசாலிகள் நிறைய பேர் அங்கிருக்கிறார்கள். அவர்கள் சமுத்திரத்தை ஒரு நொடியில் கடக்கக்கூடிய சாமர்த்தியசாலிகள். ஸ்ரீராமன் ராவணனை வதம் செய்து உங்களை அழைத்துச் செல்வது உறுதி. பொறுமையாக இருங்கள் என்று அன்னையை தேத்தி கிளம்ப எத்தனித்தார் அனுமன். செல்லும் வழியில் சர்வ மங்களமும் உண்டாகட்டும் என்று ஆசி கூறி அனுப்பி வைத்தார் வைதேகி. அன்னையிடம் ஆசி பெற்ற அனுமன், அம்மா, நான் இங்கு சில காரியங்களை செய்ய தீர்மானித்திருக்கிறேன். அதற்கு உங்கள் ஆசி தேவை என்று அன்னையின் கால்களில் பணிந்து அங்கிருந்து புறப்பட்டார். அன்னையை பார்த்தாயிற்று. அடுத்து நம் பணி என்ன? ராமதூதனாக வேறு சில பணிகள் நமக்கு இருக்கிறதே. ராவணனின் பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொண்டால் தானே அவர்களுக்கு விவரம் தர ஏதுவாக இருக்கும். இலங்கையின் அமைப்பு, படைபலம், ராவணனின் அபிப்பிராயம் இவைகளை தெரிந்து கொண்டு அங்கு சென்றால்தானே அவர்களால் அதற்கு தயாராக வர முடியும். என்ன செய்யலாம்? என்ன செய்தால் அரக்கிகளின் கவனம் நம்மீது திரும்பும் என்று ஆலோசித்தவராய் நாலாபுரமும் பார்த்தவரின் வெளிகளில் அசோக மரத்தின் அலையில் பட்டு நின்றது. இதை அளித்தால் ராவணன் நிச்சயம் வெகுண்டு எழுவான். அவனை சந்திப்பதற்கு இதுவே சரியான வழி என்று நினைத்தவாறு ஸ்ரீராமனை மனதில் தியானித்தவுடன் செயலில் இறங்கினார். மாற்றான் மனைவியை அபகரித்த ராவணனின் செயலை கண்டும் காணாமல் இருக்கும் அவனது உறவினர்கள் மீதும் இலங்கை மக்களின் மீதும் கட்டுக்கடங்காத கோபம் வந்தது அனுமனுக்கு. வேக வேகமாக கண்ணில் பட்ட இடத்தையெல்லாம் அடித்து நொறுக்க ஆரம்பித்தார். மரங்களை எல்லாம் வேரோடு பிடுங்கி எறிந்தார். அனுமனின் கோபக் கனலால் செடி கொடிகள் வாடி கருகின. அருகில் இருந்த பறவைகள் எல்லாம் பயந்து கிரிச்சிட்டு அலறத் தொடங்கின. இச்சத்தம் கேட்டு தூங்கிக் கொண்டிருந்த அரக்கிகள் எல்லாம் திடுக்கிட்டு விழித்துக் கொண்டனர். செடி கொடி மரங்களையும் கட்டிடங்களையும் பெயர்த்தெடுக்கும் வானரத்தை கடும் சினம் கொண்டனர். எவர் கையிலும் பிடிவிடாமல் அட்டூழியம் செய்து கொண்டிருக்கும் குரங்கை பிடிக்க முயன்று தோற்றனர். சீதை அமர்ந்திருந்த மரத்தை மட்டும் ஒன்றும் செய்யாமல் மற்ற மரங்களை வேரோடு பெயர்த்து அசோகவனத்தை அலங்கோலமாயாக்கியிருக்கும் வானரத்தின் மேல் அரக்கிகளுக்கு லேசாக சந்தேகம் எட்டி பார்த்தது. அவர்கள் நேராக சீதையிடம் சென்று, இந்த வானரம் யார்? ஏன் இப்படி அட்டகாசம் செய்கிறது என்று மிரட்டவும், அன்னை, உங்கள் எதிரில் தானே இருக்கிறது, நீங்களே கேட்கலாமே, எதற்கு என்னை வீணாக துன்புறுத்துகிறீர்கள்? அதோடு நினைத்த ரூபத்தை எடுக்க உங்களால் தானே முடியும் என்று கேட்கவும் ஆத்திரம் தாங்காமல் ராவணனின் அரசவைக்கு சென்று முறையிட்டனர். அதோடு அந்த வானரம் சீதைக்கு வேண்டப்பட்டதாகவும் இருக்கலாம். ஏனெனில் சீதை அமர்ந்திருந்த இடத்தை மட்டும் அது ஒன்றும் செய்யவில்லை என்று எரியும் நெருப்பில் எண்ணெயை விட்டு சென்றனர் அரக்கிகள். கண்களை சிவக்க அவர்களை நோக்கிய ராவணன் ஒரு அரக்கனை அழைத்து அந்த துஷ்ட குரங்கை பிடித்து வாருங்கள் என அனுப்பினான். இவர்களை எதிர்பார்த்தே அனுமன் தோரண வாயிலில் நின்று கொண்டிருந்தார். அனுமனை நோக்கி பாய்ந்த அவர்களை மிகுந்த சினத்துடன் அனுமன் தாக்க வந்தவர்களில் பலர் யமனுலகம் சென்றனர். இதை பார்த்த சிலர் பின்னாங்கால் பிடரியில் பட ஓடி ராவணனிடம் தங்கள் கண்ட செய்தியை சொல்லினர். இதை கேட்ட ராவணனுக்கு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம். உடனே இதுவரை யாராலும் ஜெயிக்கப்படாதவனும் மந்திரி பிரகஸ்தனின் மகனுமான ஜம்புமாலி எனும் மாவீரனை அழைத்து அந்த வானரத்தை அடக்கி இழுத்து வா என்று ஆணை பிறப்பித்தான். இதற்குள் அனுமன், அரக்கர்களை கொண்டேன், அசோகவனத்தை அழித்தாயிற்று, தேவ மாளிகை போல இருக்கும் இந்த மாளிகையை அழிக்காமல் இருக்கிறேனே என்று எண்ணியவராய் அந்த அரண்மனையின் உப்பரிகையில் தாவி ஏறினார். இதை பார்த்த வீரர்கள் அவரை தாக்கத் தொடங்கினர். கோபம் கொண்ட மாருதி உப்பரிகையின் தூணை பிடுங்கி சுழற்ற அதில் பற்றி கொண்ட தீ மாளிகை முழுவதையும் எரித்தது. இதில் நிறைய அரக்கர்கள் மாண்டார்கள்.
சிவப்பேரிய கண்களுடன் மலை அசைவது போல் அசைந்து அவ்விடத்திற்கு வந்தான் ஜம்புமாலி. கோபத்துடன் அனுமனை நோக்கி பானங்களை எய்யத் தொடங்கினான். அவை அனுமனின் தாமரை மலர் போன்ற முகத்தில் தைத்து கீழே விழுந்தன. ஜம்புமாலியும் மாபெரும் வீரன் என்பதால் யுத்தம் கடுமையாக இருந்தது. அனுமன் பாறையையோ மரத்தையோ எதை எடுத்து எரிந்தாலும் அதை லாவகமாக தடுத்தான் ஜம்புமாலி. அனுமன் தன் முன்னே கிடந்த இரும்பு உலக்கையை எடுத்து ஜம்புமாலியின் மண்டையை நோக்கி பாய்ச்ச அதே இடத்தில் உரு தெரியாமல் அழிந்தான் ஜம்புமாலி. அதே வரிசையில் மந்திரி குமாரர்களையும் நிர்மூலமாக்கினார். இந்த செய்தி இடியென தாக்கியது ராவணனை. ஒரு குரங்கு அசோகவனத்தை அழித்ததோடு மட்டுமில்லாமல் நமது ஜம்புமாலியையும் மந்திரி குமாரர்களையும் அளித்திருக்கிறது. அதனால் இதை சாதாரண குரங்கு என்று மதிப்பிட வேண்டாம். வாலி சுக்ரீவனையே மிஞ்சும் பலம் இவனுக்கு இருக்கிறது என்று நினைக்கிறேன். முதலாக பயம் லேசாக எட்டி பார்த்தது ராவணனின் மனதில். வெளிக்காட்டிக் கொள்ளாமல் பஞ்ச சேனாதிபதிகளை அழைத்து, உங்களுக்கு நிகரான பலம் இம்மூவிலையிலும் எவருக்கும் இல்லை, வெற்றியுடன் திரும்பி வாருங்கள் என்று அனுமனுடன் போருக்கு அனுப்பினார். அவர்களும் சூங்கார சத்தம் எழுப்பிக் கொண்டிருந்த ரதத்தில் ஏறி புறப்பட்டனர். தோரண வாயிலில் அமர்ந்திருந்த அனுமனை கண்டதும் கொடூரமான ஆயுதங்களுடன் தாக்கத் தொடங்கினர். அப்போது ஆஞ்சநேயர் 4 திசைகளிலும் எதிரொலிக்கும்படியாக சப்தம் எழுப்பிக் கொண்டு அங்கிருந்து தாவினார். துர்த்தரன் எனும் அரக்கன் தொடர்ந்து எழுப்பிய பானங்களை அனுமன் லாவகமாக தடுத்தார். தொடர்ந்து அவர்கள் தாக்குதல் நடத்துவதைக் கண்ட ஹனுமான் கடுஞ்சினத்துடன் விஸ்வரூபம் எடுத்து மிகுந்த பலத்தோடு துர்தரன் இருக்கும் ரதத்தின் மீது குதித்தார். ரதம் பொடிப்பொடியானதோடு அவனும் மாண்டான். துர்தரன் கொல்லப்பட்டதை தாங்க முடியாத அரக்கர்கள் கண்மூடித்தனமாக அனுமனை தாக்க ஆரம்பித்தனர். அனுமன் ஆச்சா மரத்தை பிடுங்கி அரக்கர்களை துவம்சம் செய்ய ஆரம்பித்தார். கண்ணில் பட்ட அரக்கர்களை எல்லாம் மிதித்தே கொன்றார். ரத்தம் ஆறாக ஓடியது. பஞ்ச சேனாதிபதிகளையும் அழித்த பிறகே அவரது சினம் சற்று தணிந்தது. இந்த செய்தி ராவணனை உலுக்கிவிட்டது. அடுத்து யாரை அனுப்புவது என்று கலக்கத்தில் இருந்த ராவணனிடம் அவரது மகன் அக்ஷன், தந்தையே, நான் அக்குரங்கை பிடித்து வருகிறேன் என்று கேட்க ராவணனும் வாழ்த்தி விடை கொடுத்தான். அடுத்து யார் வரப்போகிறார்கள் என்று ஆவலோடு பார்த்து கொண்டிருந்த போது பேரிரைச்சலுடன் பூமியும் ஆகாயமும் நடுங்கும்படி வந்து கொண்டிருந்தான் அக்ஷன். 8 குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் கையில் ஆயுதங்களுடன் வரும் இவன் யாராக இருக்க முடியும் என்று அனுமன் சிந்தித்தபடி இருக்க, ராவணனின் சேனையே அல்லோலப்படுத்தி இருக்கும் இவன் சரியான வீரன்தான் என்று அனுமனை பற்றி நினைத்த அக்ஷன் இம்மியளவும் தாமதிக்காமல் சாராமாரியாக அம்புமலை பொழிதான். இருவருக்கும் இடையே கடும் யுத்தம் நடந்தது. ஆர்ப்பரிக்கும் கடல், வீசும் காற்று என்று எதையும் இந்த யுத்தத்துக்கு ஒப்பிட்டு கூற முடியாது. விடாமல் போர் புரியும் அவனது திறமையைக் கண்டு வியந்தார் மாருதி. முதலில் இவனை தனியனாக்க வேண்டும் என்று முடிவு செய்த அனுமான் அவனை சுற்றி இருக்கும் அசுரர்களை கதிகலங்க அடித்து நிர்மூலமாக்கினார். பிறகு அக்ஷனின் காலை பிடித்து சுழற்றியடித்து நிலத்தில் வீசிக்கொன்றார். மண்டை பிளந்தபடி மாய்ந்து கிடக்கும் மகனை பார்த்த ராவணன் சொல்லா துயரமடைந்தான். பிறகு மிகுந்த சினத்துடன் தனது பிரிய மகனான இந்திரஜித் என்ற மேகநாதனை அழைத்து, மகனே மேகநாதா, தேவாதி தேவர்களையே வென்றிருக்கும் உன் ஆற்றல் அளவிடற்கரியது. உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. ஆனால் அக்ஷனையும் மந்திரி குமாரர்களையும் கொன்ற அந்த வானரம் எனக்கு சாமானியனாக படவில்லை. அதை அற்பமாக எண்ண வேண்டாம். எவ்வளவு திறமை இருந்தால் இவ்வளவு காவலை மீறி இங்கே வந்திருக்கும். அதனால் திறமையுடன் அதை வென்று கட்டி இழுத்து வா என உத்தரவிட்டான். 4 சிங்கங்கள் பூட்டிய தேரில் ஆர்ப்பரிக்கும் கடலை போல கிளம்பினான் இந்திரஜித். இந்திரஜித்தை கண்டதும் என்னுடன் போரிடுவதற்கு தகுதியானவன்தான் வருகிறான் என்று நினைத்தார் அனுமன். அவனுக்கும் அனுமனுக்கும் இடையே நீண்ட நேரம் யுத்தம் நடந்தது. இவனிடம் அஸ்திரபானங்கள் பலனளிக்காது. பிரம்மாஸ்திரம் ஒன்றே சிறந்த வழி என தீர்மானித்த இந்திரஜித் அனுமனை பிரம்மாஸ்திரத்தால் கட்டினான். தான் பிரம்மாஸ்திரத்தால் கட்டுண்டதை உணர்ந்தார் அனுமன். ஆனால் முன்பு அவருக்கு பிரம்மன் ஒரு முகூர்த்த நேரம்தான் பிரம்மாஸ்திரம் அவரை கட்டுப்படுத்தும் என்ற வரம் கொடுத்திருந்தது நினைவுக்கு வந்தது. இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அரக்கர்கள் என்னதான் செய்கிறார்கள் பார்க்கலாம். இவர்களோடு மட்டுமே சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் ராவணனை எப்போது பார்ப்பது? அவனை காணும் ஆவலில் பிரம்மாஸ்திரத்தில் கட்டுண்டவரை போல கிடந்தார். அனுமன் விழுந்ததை பார்த்ததும் அரக்கர்கள் கூக்குரலிட்டனர். மேலும் அனுமன் எழாமல் இருக்க கயிர்களை கொண்டு கட்டினர். இதை பார்த்த இந்திரஜித் இவர்களெல்லாம் ஏன் இப்படி செய்கிறார்கள் என திகைத்தான். பிரம்மாஸ்திரத்தினால் கட்டுண்டவனை வேறு எதனாலும் கட்டக்கூடாது. அவ்வாறு கட்டினால் பிரம்மாஸ்திரம் தனது சக்தியை இழந்துவிடும். ஆனால் அனுமனோ எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் ராவணனை சந்திக்க வேண்டி பொறுமையாக அவர்கள் இழுத்த இழுப்பிற்கு சென்றார். அரக்கர்கள் அனுமனை திட்டியபடி அடித்தபடி ராவணனின் முன் கொண்டு வந்து நிறுத்தினர். அரசே, அசோகவனத்தை அழித்து சேனாதிபதிகளையும் மந்திரி குமாரர்களையும் தங்கள் பிள்ளை அக்ஷனையும் கொண்டு இந்த வானரத்தை கட்டி இழுத்து வந்திருக்கிறோம் பாருங்கள் என்றான் இந்திரஜித். இவனையும் யுத்தத்தில் சந்தித்திருந்தால் இவன் வீரம் நமக்கு தெரிந்திருக்கும். அதை விட்டு இவன் இருக்கும் இடத்திற்கு நம்மை அழைத்து வர செய்து விட்டானே என்று நினைத்துக் கொண்டிருந்த அனுமனுக்கு சீதையின் துயரம் மனக்கண்ணில் வந்து சென்றது. இவனை ஒன்றும் செய்ய முடியாதிருக்கிறோமே என்று மனதுக்குள் குமைத்துக் கொண்டிருந்தார். ஆனாலும் அவனது அழகும் கம்பீரமும் அவரை மயக்கவே செய்தது.
ஸ்படிக சிம்மாசனத்தில் 10 தலைகளுடன் பொன், முத்து, நவரத்தினங்களால் ஆன மாலைகள் அணிந்தபடி பிரம்மாண்டமாய் அமர்ந்திருக்கும் ராவணனை பார்த்து ஆச்சரியமுற்றார் அனுமன். இத்தனை திறமை மிக்கவன் நல்லவனாய் இருந்திருந்தால் 7 உலகமே இவனுக்கு வசப்படுமே. ஆனால் இவனுடைய குணம் அழிவிற்கல்லவா வித்திட்டிருக்கிறது. அனுமனை பார்க்க பார்க்க கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது ராவணனுக்கு. இவன் யார், எதற்காக இங்கு வந்திருக்கிறான் என்று கேளுங்கள் என்று மந்திரியிடம் உத்தரவிட்டான் ராவணன். ஏ குரங்கே, பயப்படாமல் சொல். யார் அனுப்பி இங்கே வந்திருக்கிறாய்? பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே. சொல், யார் நீ? நேராக கேட்காமல் மந்திரி மூலம் விசாரிக்கும் அவன் போக்கு அனுமனுக்கு எரிச்சல் ஊட்டியது. இலங்கை வேந்தா, என் பெயர் அனுமன். தசரத புத்திரன், பராக்கிரமசாலியான ரகுகுல திலகம் ஸ்ரீராமனுடைய தூதுவனாக வந்திருக்கிறேன். அவரது சிற்றன்னையின் வரத்தின்படி தம்பி மற்றும் மனைவியுடன் வனவாசம் வந்திருந்தார். அவ்விடத்தில் ராமனின் மனைவி சீதாதேவியார் காணாமல் போகவே அவர்களை தேடி வருகையில் சுக்ரீவனோடு நட்பு ஏற்பட்டது. ராமரும் சுக்ரீவனின் அண்ணன் வாலியை கொன்று எங்கள் தலைவரை ஆட்சி பீடத்தில் அமர்த்தினார். இதிலிருந்தே அவர் பலம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என நினைக்கிறேன். ராமர் தனக்கு உதவியதற்காக தானும் சீதையை கண்டுபிடிக்க உதவுவதாக கூறிய வாக்குறுதிக்கேற்ப தனது படைகளை 4 திசைகளிலும் அனுப்பியுள்ளார். அங்கதன் தலைமையில் நாங்கள் தென் திசைக்கு வந்து தேடி பார்க்கையில் இலங்கை மாநகரில் அசோகவனத்தில் மீளா துயரில் எம் பிராட்டியை கண்டேன். உங்களிடத்தில் நயமாக சில வார்த்தைகளை கூற விரும்புகிறேன். சீதாதேவியை ராமனிடத்தில் ஒப்படைத்துவிட்டு சரணடைந்து விட்டால் தயாளனான எங்கள் ராமன் உங்களை மன்னித்து விடுவான். சீதையை இன்னும் நீ இங்கு வைத்திருப்பது 5 தலை நாகத்தை மடியில் கட்டிக்கொண்டிருப்பதற்கு சமம். எந்த நேரமும் அது உங்களுக்கு ஆபத்தையே தேடித்தரும். உங்களது ஐஸ்வர்யமும் கீர்த்தியும் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் உனது தவறை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன அனுமனை நோக்கி கோபக்கிணலை வீசிய ராவணனுக்கு தனது மகன் அக்ஷனை கொன்றது இவன்தானே என்ற ஆத்திரமும் சேர்ந்து கொள்ளுங்கள் இந்த குரங்கை என்று கட்டளையிட்டான். அவரது ஆணையை கேட்ட லங்கேஸ்வரரின் தமையன் நியாயவாதி விபீஷணன் பரபரத்தார். ராவணனை நோக்கி கையெடுத்து கும்பிட்டு, தூதவனுக்கு மரண தண்டனை கொடுப்பது தர்மம் அல்ல. தாங்கள் அறியாதது ஒன்றுமில்லை. நமது சபையில் விலங்குகளுக்கு இந்த தண்டனை கொடுப்பது தேவையா? இது நாம் இதுவரை செய்திராத ஒன்று. மரண தண்டனைக்கு பதில் வேறு விதமாக கடுமையான தண்டனை அளித்து எச்சரித்து அனுப்பி வையுங்கள். அதுவே போதுமானது. அவர்களுக்கும் நம் பலம் தெரிய வேண்டுமல்லவா என்றார் வினயத்துடன் விபீஷணன். அரைகுறை மனதுடன் விருப்பம் இல்லாமல் அதை ஆமோதித்த ராவணன் பிறகு முடிவுக்கு வந்தவராக வானரத்திற்கு அழகை தரும் வாளில் தீயிட்டு கொளுத்தி இலங்கை முழுவதும் இழுத்துச் செல்லுங்கள் என்று ஆணையிட்டான். ராவணனின் உத்தரவிற்காகவே காத்திருந்தது போல் பெரும் உவகையுடன் கிளம்பிய ஒரு கூட்டம் அவரது வாளில் பழைய துணிகளை சுற்ற ஆரம்பித்தன. வாள் வளர ஆரம்பித்தது. இலங்கையில் துணிகளுக்கே பஞ்சம் வந்துவிடுமோ என்றும் அளவுக்கு அனைத்து துணிகளும் சுற்றியும் போதவில்லை. களைத்து போன அவர்கள் போதும் என்ற முடிவுக்கு வந்து எண்ணெயை விட்டு நெருப்பு வைத்தார்கள். இரவில் இலங்கையை சுற்றி வரும்போது அன்னையை காண வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் சுற்றி கொண்டிருந்ததால் சரியாக இலங்கையின் அமைப்பு மனதில் பதியவில்லை. இப்போது ராவணனை இலங்கையை சுற்றி காட்ட சொல்லிவிட்டான். வேறு என்ன வேண்டும்? பகலாக வேறு இருக்கிறது. நல்ல வெளிச்சத்துடன் பார்த்து கொண்டால் நாளை நாம் படையெடுத்து வரும்போது உதவியாக இருக்கும் அல்லவா என்று நினைத்தபடி பயந்தவரைப் போல நடித்துக்கொண்டே அரக்கர்கள் இழுத்த இழுப்பிற்கெல்லாம் சென்றார். அசோகவனத்தை அழித்த இந்த குரங்கை பாருங்கள். நமது உறவினர்களை அழித்த இந்த குரங்கு இப்போது எப்படி அடங்கி கிடக்கிறது பாருங்கள் என்றெல்லாம் ஏசியபடி அனுமனை திட்டியும் அடித்தும் இழுத்துச் சென்றனர். இலங்கையே திமிலோகப்பட்டுக் கொண்டிருந்தது. தன்னை சுற்றிலும் நிற்கும் அரக்கிகளிடம் அதற்கான காரணத்தை அன்னை கேட்டவுடன், உங்களிடம் பேசிவிட்டு போன அந்த குரங்கின் வாளை தீ வைத்து கொளுத்தி இருக்கிறான் எங்கள் வேந்தன். அது தீயின் உக்கிரம் தாங்காமல் இங்குமங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று கொக்கரித்துச் சிரிக்கவும் கவலையுற்றாள் அன்னை. எனக்கு தைரியம் சொல்லிவிட்டு சென்ற வீரனுக்கா இந்த அவலம்? ஓ அக்னி பகவானே, நான் சதா சர்வ காலமும் ஸ்ரீராமனையே தியானித்துக் கொண்டிருப்பது உண்மையானால் தாங்கள் அனுமனை தாக்காமல் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். அன்னையின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட அக்னி தேவன் உடனேயே அக்னியை தன்னென்று ஆக்கினார். வாள் எரிந்து கொண்டிருந்தாலும் குளிர்ச்சியாய் இருப்பதைக் கண்ட அனுமன் இது அன்னையின் அருள் என்று நினைத்துக் கொண்டார். ஸ்ரீராமனின் கருணையினாலும் தன் தகப்பனின் நண்பன் என்பதாலும் அக்னி தன் உக்கிரத்தை என்னிடம் காட்டவில்லை போதும் என்று எண்ணியவாறு மனதில் அவர்களுக்கு தன் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டார். தான் வந்த நோக்கம் முடிந்தது. அன்னையையும் பார்த்தாகிவிட்டது. இனியும் இவர்களுக்கு நாம் யார் என்பதை தெரிவித்துவிட்டே செல்ல வேண்டும். நான் வந்த காரியம் அப்போதுதான் நிறைவேறும். இதற்கு அக்னி பகவானும் அருள் புரிந்துள்ளார். இங்குள்ள கட்டடங்களை எல்லாம் தீக்கரையாக்குவேன் என்ற முடிவுடன் ஒரு சிலுப்பி கட்டுக்களை உதறிக்கொண்டார். தெரித்து விழுந்தன கட்டுக்கள். வாளை ஒரு சுழற்றவும் அருகிலிருந்தவர்களின் முகங்கள் தீயில் கருகின. வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் அலறிக்கொண்டு நாலா பக்கமும் சிதறி ஓடினர். எதிர்பட்டவர்களையெல்லாம் அடித்து நொறுக்கி மிதித்து எதிர்பட்ட கட்டிடங்களையெல்லாம் தன் வாள் நெருப்பால் தீ வைத்துக் கொண்டே நகரின் நடுவிலுள்ள பெரிய மண்டபத்தில் ஏறி அமர்ந்தார். வெள்ளி, தங்கம், முத்துமணிகள் பதிக்கப்பட்டிருந்த மண்டபங்கள் உருகி ஓடின. வீடுகள் எரிந்தன. அனைத்து மக்களும் இப்படி கண் எதிரில் தங்கள் வீடுகள் எரிவதை பார்த்து கலங்கினர்.
உங்கள் மன்னன் செய்யும் அக்கிரமத்திற்கு துணை போகும் உங்கள் கதியும் அதோ கதிதான் என்றவாறு இலங்கையையே சர்வநாசம் செய்தார். திரிகூட மலையின் மேல் நின்றபடி நாசமாகியிருக்கும் இலங்கையை பார்த்தார். பிறகு கடலில் தன் வாளை நினைத்துவிட்டு அமர்ந்து தன் நிலைக்கு வந்த பிறகுதான் அவருக்கு புரிந்தது, ஐயோ, இலங்கை முழுவதையுமே சுடுகாடாக்கி விட்டோமே, அன்னையும் இங்குதானே இருக்கிறார், அது ஏன் எனக்கு தோன்றவில்லை? கோபம் என் புத்தியை மறைத்து விட்டதோ? ராம லக்ஷ்மணர்களிடம் இதை எப்படி தெரிவிப்பேன்? ராமர் கோபத்தில் என் தலைவன் சுக்ரீவரையும் எங்கள் குலத்தையும் அழித்து விட மாட்டாரா? இந்த அழிவை தடுக்க என் உயிரை மாய்த்துக் கொள்வதுதான் சரி என்று தீர்மானத்துக்கு வந்தபோது சில நல்ல சகுனங்கள் அவருக்கு தோன்றின. பிறகு தைரியம் அடைந்தவராய் தன்னுடைய வாளை தீண்டாத அக்னி அன்னையை எப்படி தீண்டியிருப்பான் என்ற முடிவுக்கு வந்தார். இருந்தாலும் அன்னையை தரிசித்துவிட்டு வந்தால்தான் மனம் நிம்மதியரும் என்று தோன்றிய பின் அங்கிருந்து அசோகவனம் சென்று அன்னையை வணங்கினார். அன்னையே, இலங்கையே தீக்கரையான போது தாங்கள் தப்பியது பாக்கியமே. நான் திரும்பிச் செல்ல தங்கள் அனுமதியை எதிர்பார்க்கிறேன் என்று கூறி பவ்யமாக நின்ற அனுமனை பார்த்து, எவ்வளவு பெரிய மாவீரன் என்று நினைத்த அன்னை, ஆஞ்சநேயா, உன்னால் ஒரு நொடி பொழுதில் என்னை தூக்கிச் செல்ல முடியும் என்பதை உணர்த்தியிருக்கிறாய். ஆனால் அப்படி செய்தால் ராமரின் புகழுக்கு களங்கம் ஏற்படுமே. அதனால் அவர் வந்து தனது பாணங்களால் ராவணனை அழித்து என்னை மீட்டுச் செல்வதற்கான சகல ஏற்பாடுகளையும் செய்வீராக என ஆசீர்வதித்த அன்னையை வணங்கினார் மாருதி. அன்னையே, அப்படியே செய்வேன். ரகுகுல திலகன் விரைவிலேயே வந்து அனைவரையும் அழைத்துவிட்டு தங்களை மீட்டுச் செல்வது உறுதி என ஆறுதல் சொல்லிவிட்டு வணங்கி விடைபெற்றார். பிறகு ராமபிரானை தரிசிக்கும் ஆவலில் கிளம்பினார். அருகில் இருந்த அரிஷ்டமலையில் ஏறிச் செல்லும் போது அவர் காலடிப்பட்ட பாறைகள் தூள் தூளானது. மிருகங்கள் தாவரங்கள் எல்லாம் அழிந்தன. பட்சிகள் சப்தமிட்டு பறந்தன. பரந்த கடலை தாண்ட எண்ணம் கொண்ட மாருதி அரிஷ்ட மலையின் மேல் தன் காலை அழுத்தி உந்திச் செல்ல முற்பட்ட போது மலை அப்படியே பாதாளத்தில் அமிழ்வதைப் போல சத்தங்கள் கேட்டன. பிறகு வானத்தில் பறந்தபடி பெருங்கடலை கடந்து சென்றார். சூரியர், சந்திரர், நட்சத்திரங்களையும் பார்த்து பறந்து கொண்டிருக்கும் போது எதிர்பட்ட மைனாக மலையிடம் அளவிலாவி விட்டு முன்பை விட வேகமாக மகேந்திரமலையை நோக்கி புறப்பட்டார். தன் பந்துக்களையும் நண்பர்களையும் காணும் ஆவலில் உற்சாகமாக கூக்குரலிட்டார் அனுமன். இதை கேட்ட ஜாம்பவன் அவனது குரலை கொடுத்த காரியத்தில் ஜெயித்து விட்டான் என்பதை உணர்த்துகிறது. வாருங்கள், அவனை வரவேற்போம் என்று கூறவும் கூடியிருந்த வானரங்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தன. வானரங்கள் மரங்களை வேகமாக அசைத்தும் கூக்குரலிட்டும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மலையின் மீது மலை அமர்வது போன்று விசுவரூபத்துடன் இறங்கியவரை பார்த்து அனைவரும் மகிழ்ந்தனர். ஜாம்பவானை பார்த்ததும் கண்டேன் சீதையை என்று ஒரே வார்த்தையில் தனது வெற்றியின் சரிதத்தை கூறிவிட்டார். அங்கதன், ஜாம்பவான் மற்றும் பல வானரங்கள் புடைசூழ அமர்ந்த அனுமன் கடுங்காவலில் பதிவிரதா தர்மத்துடன் இருக்கும் அன்னையை பற்றியும் கூறினார். புத்திமானும் பலவானுமான ஜாம்பவான் இங்கிருந்து கிளம்பி சீதையை கண்டது முதல் மற்றும் அங்கிருந்து இங்கு வந்த நிமிடம் வரை நடந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் எனக்கு கூற, இதன் மூலம் ராமனிடம் தெரிவிக்க வேண்டிய செய்தியை தெளிவாக கூற முடியும் என்றவுடன் அவரை வணங்கி தான் புறப்பட்டு கிளம்பியவுடன் மைனாகம் எதிர்பட்டது. சுரசை, சிம்ஹிகை, லங்கினி எதிர்பட்டது. இடதுகால் வைத்து இலங்கையில் நுழைந்தது. புஷ்பக விமானத்தை கண்டது. ராவணன் அன்னையை மிரட்டியது. அதற்கு அன்னை பதிலடி கொடுத்தது. தான் அசோகவனத்தை அழித்து ராவணனின் கோபத்துக்கு ஆளானது. அவன் வாளில் தீயிட்டது. கோபத்துடன் தான் இலங்கையை அழித்து பிறகு கிளம்பி வரும் முன் அன்னையை தரிசித்தது என தெளிவாக அனைத்தையும் கூறி முடித்தார் ஆஞ்சநேயர். அனுமன் கூறியதை கேட்டதும் அங்கதன், சீதையை கண்டுபிடித்தாயிற்று, இலங்கையை அழித்தாயிற்று, ராட்சசர்களும் ஏறக்குறைய அனைவரும் மாண்டே விட்டனர். இதற்கு பின்னரும் சீதையை ஏன் அங்கு விட்டு வைத்திருக்க வேண்டும்? அழைத்து வந்திருக்கலாமே என்றார். சிறிது யோசித்த ஜாம்பவான், இந்த விஷயத்தில் ராமனை கலந்தாலோசிக்காமல் முடிவெடுக்க வேண்டாம். அவரது ஆணைப்படி அன்னை இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தாயிற்று. இனி மேற்கொண்டு அவர் உத்தரவின் பேரில் நடப்போம் என்று கூறினார். அதை ஆமோதித்த வானரங்கள் சந்தோஷமாய் அனுமன், அங்கதன், ஜாம்பவானுடன் சேர்ந்து ராமனை காணச் சென்றனர். சுக்ரீவன் இந்த செய்தி கேட்டு ஆனந்தத்தின் எல்லைக்கே செல்வான் என்று மகிழ்ந்தனர். ஆனந்த கூத்தாடி சென்று கொண்டிருக்கையில் மதுவனத்தை கண்டனர். அதில் புகுந்து இஷ்டப்படி தேனை அருந்தினர். தடுத்த சுக்ரீவனின் மாமனும் அத்தோட்டத்தின் காவலாளியுமான ததிமுகனை அடித்து காயப்படுத்தினர். அங்கிருந்து ஓடி வந்த ததிமுகனின் நிலையைக் கண்ட சுக்ரீவன் பதறிப்போய், வானவ சிரேஷ்டனை, என்ன நடந்தது? எதற்கும் பயப்படாதே. தாங்கள் இவ்வாறு பதட்டப்பட்டு பயந்து வந்திருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்றதும் நடந்ததை தெரிவித்தான் ததிமுகன். ததிமுகன் சொல்லியதை கேட்டதும் லக்ஷ்மணன் என்ன செய்தி என்று கேட்டபடி அங்கு வந்தார். அவரிடம் விஷயத்தை சொன்ன சுக்ரீவன், ததிமுகன் சொல்வதை பார்த்தால் அங்கதன், அனுமான், ஜாம்பவானும் அங்கிருப்பது தெரிகிறது. காலக்கெடு முடிந்தது என்று தெரிந்தும் இங்கு வராமல் உற்சாகத்தோடு கொண்டாடுகிறார்கள் என்றால் அனுமன் அன்னையை கண்டுவிட்டார் என்றுதானே அர்த்தம். காரியத்தில் தோற்றிருந்தால் உற்சாக மனப்பான்மை வருமா என்றதும் ராம லட்சுமணர்கள் முகத்தில் நெடுநாளாய் காணாமல் போயிருந்த மகிழ்ச்சி லேசாக எட்டி பார்த்தது. பிறகு சுக்ரீவன் ததிமுகனை நோக்கி, மாமா, அவர்கள் இஷ்டம் போல் சாப்பிடட்டும். ஆனால் எங்களுக்கும் சீதையை பற்றி அறியும் ஆவல் அதிகமாக இருப்பதால் அவர்களை கொஞ்சம் விரைவாக வரச் சொல்லுங்கள் என்றார்.
அதற்குள் அங்கிருந்த அனைவருடன் புறப்பட்டான் அங்கதன். ததிமுகன் புறப்பட்டு வெகுநேரமாகிவிட்டது. இதற்குள் சுக்ரீவனும் விஷயத்தை ஓரளவு யூகித்திருப்பார் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ததிமுகனும் அங்கு வந்து அவர்கள் ஆவலுடன் இருக்கும் விஷயத்தை தெரிவித்தார். வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பை போல் அனைவரும் வேகமாக கிளம்பி ராம லட்சுமணர்கள் இருக்கும் இடத்திற்கு ஓடினர். அனுமன் கண்டேன் சீதையை என்றபடி ராமனை வணங்கினார். பிறகு கற்பு கனலுடன் இருக்கும் சீதையை பற்றி கூறினார். அப்போது ராமன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஸ்ரீராமர் நடந்தவற்றை விளக்கமாக கேட்கவும் அனுமானும் இங்கிருந்து கிளம்பியது முதல் புறப்பட்டு வரும் வரை நடந்த அனைத்து விருத்தாந்தங்களையும் விரிவாக கூறினார். தாங்கள் அவரை மீட்டுச் செல்லும் நாளை ஆவலுடன் எதிர்பார்த்து அன்னை காத்திருப்பதையும் தெரிவித்தார். பிறகு அன்னையை பார்த்தபோது உங்கள் இருவருக்கு மட்டுமே தெரிந்த 2 விஷயங்களை சொல்லி அதை உங்களிடம் கூறுமாறு தெரிவித்தார். காகாசுரன் வதம், நெற்றியில் திலகமிட்டது போன்ற சம்பவங்களை கூறி சூடாமணியை பவ்யமாக அண்ணலின் கையில் கொடுத்தார். சீக்கிரமே இலங்கைக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தையும் அவசியத்தையும் வணக்கத்துடன் தெரிவித்தார். சூடாமணியை பெற்றுக்கொண்ட ஸ்ரீராமனின் கண்களில் நீர்த்திவலைகள் மறைக்க அந்த கணையாளியின் நினைவலைகளில் மூழ்கினார் ரகுநந்தன். பிறகு அனுமனை நோக்கி, சீதை என்னை பற்றி என்ன கூறினாள் என்பது போன்ற பல கேள்விகளையே திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருந்தார். அன்னையும் இப்படித்தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருப்பார். நானும் தங்களை பற்றி விரைவில் ஸ்ரீராமன் மீட்டுச் செல்வது உறுதி என்றதும் அந்த வெற்றி முழக்கத்தை நீங்கள் சீக்கிரமே கேட்கத்தான் போகிறீர்கள் என்றதும் பூரித்து போனார் அன்னை. எப்பொழுதும் தங்கள் நினைவாகவே இருக்கிறார்கள். ராவணன் எவ்வளவு துன்புறுத்தியும் அன்னையை நெருங்க முடியவில்லை. துக்கம் தாங்காமல் உயிர் தியாகம் செய்ய அன்னை நினைத்திருந்த சமயத்தில்தான் நான் அன்னையை சந்தித்தேன். நான் தங்களுடைய தூதன் என்றதும் அவர் முகத்தில் முதலில் சந்தேகமும் பிறகு நம்பிக்கையும் பிறந்தது. பிறகு கணையாளியை கொடுத்தவுடன் தங்களை பார்த்தது போலவே மகிழ்ந்தார். பிறகு அவர்கள் கவர்ந்து செல்லப்பட்டதிலிருந்து நடந்த அனைத்தையும் என்னிடம் கேட்டறிந்தார். ஜடாயுவை சந்தித்தது, சுக்ரீவனிடம் நட்பு என்று அனைத்தையும் கேட்டார்கள். லக்ஷ்மணனுக்கு தன்னுடைய ஆசையை தெரிவிக்கச் சொன்னார்கள். பிறகு சூடாமணியை கொடுத்து உங்களிடம் சேர்ப்பிக்கச் சொன்னார்கள். விரைவிலேயே தங்களை வந்து மீட்டுச் செல்லும்படி கூறினார். ராவணனின் கெடு இன்னும் 2 மாத காலமே இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தினார். அதுவும் அவர் என்னை ரகசியமாக அழைத்து போகக்கூடாது. அவர் வந்து என்னை அழைத்துச் செல்வதை ராவணன் அறிய வேண்டும். ராவணனின் காலக்கெடு மிகவும் குறைவாக இருப்பதால் உடனே என்னை மீட்டுச் செல்லச் சொல் என்றார்கள். அதற்கு நானும், ராம லக்ஷ்மணர் வானரர்கள் இலங்கைக்கு வந்து தங்களை மீட்டுச் செல்வது நிச்சயம். வெற்றி முழக்கத்தையும் தாங்கள் சீக்கிரமே கேட்கப் போவது உறுதி. அதோடு வனவாசம் முடிந்து அயோத்தி சென்று பட்டாபிஷேகமும் செய்து கொள்ளத்தான் போகிறீர்கள் என்றதும் அன்னையின் மனம் மிகவும் பரவசப்பட்டது. சீக்கிரமே அன்னையை அழைத்து வர தாங்கள்தான் உடனடி ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கூறி தூதனுக்கான தனக்கிட்ட பணியை மிகச் சிறப்பாகவே முடித்திருந்தார் அனுமன். இங்கு எனக்கு பிரியமான செய்தியை கூறிய அனுமனுக்கு சன்மானமாக ஆலிங்கனத்தை தவிர வேறு எதுவும் தற்போது கொடுப்பதற்கில்லை. ஆனால் இதுவே அனுமனுக்கு பெரிய சொத்தாக இருக்கும் என்று கூறி அனுமனை இறுகத் தழுவிக்கொண்டார் ஸ்ரீராமன். சுந்தரகாண்டத்தை தொடர்ந்து ஆஞ்சநேயரின் தோளில் அமர்ந்த ராமனும் அங்கதன் தோளில் அமர்ந்த லக்ஷ்மணனும் சுக்ரீவன், ஜாம்பவான் மற்றும் வானர வீரர்கள் புடைசூழ தென் திசை நோக்கி கிளம்பினர். அனைவரின் ஒத்துழைப்புடன் கடலில் மேல்பாலம் கட்டி இலங்கை வந்து சேர்ந்தனர். ராம ராவண யுத்தம் மிக கடுமையாக நடந்தது. இறுதியில் ராவணனை கொன்று அவன் தம்பி விபீஷணனை இலங்காபுரிக்கு அரசனாக்கினார் ஸ்ரீராமர். பிறகு சீதையை மீட்டு அயோத்திக்கு புறப்பட்டனர். ஸ்ரீராமர் வந்தவுடன் அன்னையர்களை வணங்கி ரத்தின சிம்மாசனத்தில் சீதையுடன் அமர்ந்தார். வசிஷ்டர், ஜாபாலி, கௌதமர், வியாசர், வாமதேவர், காத்யாயனர், கஷ்யபர், சூயக்ஞர் என்ற 8 மகா ஞானிகளும் திவ்ய மந்திரங்களை ஓதி புண்ணிய தீர்த்தத்தால் முறைப்படி பட்டாபிஷேகம் செய்தனர். பசுக்கள், குதிரைகள், தங்கம் மற்றும் பொற்காசுகளை அனைவருக்கும் தானமளித்தனர். ஸ்ரீராமர் விபீஷணனுக்கு ஸ்ரீரங்க விமானத்தையும் சுக்ரீவனுக்கு தங்க ஹாரத்தையும் நவரத்னங்களால் செய்யப்பட்ட 2 தோல் வளையங்களை அங்கதனுக்கும் அன்பாக அளித்தார். அதோடு ஒளி வீசும் ரத்தினங்கள் கலந்த ஒரு முத்துமாலையை சீதையிடம் கொடுத்து, சீதை, யாரிடம் நீ விசேஷ அன்பு வைத்திருக்கிறாயோ அவருக்கு இதை கொடுக்கலாம் என்றவுடன் சீதை அதை வாங்கி அனுமனின் கழுத்தில் போட்டாள். அதோடு 2 வஸ்திரங்களையும் அளித்து அனுமனை கௌரவப்படுத்தினார். இதைத் தொடர்ந்து ஸ்ரீராமர் 11,000 வருடங்கள் அயோத்தியை மிக சிறப்பாக ஆண்டார். ராமராஜ்யத்தில் மக்கள் அனைவரும் சுபிட்சமாக இருந்தனர். இவ்வாறு ராமாயணத்திலுள்ள சுந்தரகாண்டத்தையும் பட்டாபிஷேக சர்க்கத்தையும் படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் செல்வ வளம் பெருகும், கஷ்டங்கள் நீங்கும், பிரிந்த தம்பதியர் இணைவர், வழக்குகள் வெற்றி பெறும், சொத்து சேரும், மன நிம்மதி கிடைக்கும். இதை அனைவருக்கும் கொண்டு சேர்க்கும் பணியை செய்பவர்